இன்று நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலை அனுபவம் பெற்றவர்கள் ஆவார்கள். ஐயா அவர்கள் கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் முதல்வர் பணி ஆற்றியிருக்கிறார்கள். ஆழியார் விஷன் கல்வி இயக்குனர். பல்வேறு கல்லூரிகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியது. யோகமும் மனித மாண்பும் எம்ஃபில் PhD மாணவர்களுக்கு வழிகாட்டியாக சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். இத்தகைய பன்முக திறமை கொண்ட ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் பிரபஞ்ச தோற்றம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு சிவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மனவளக்கலை சார்ந்த ஆசிரிய பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியின்பால் அன்பு கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் திறம்பட செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய WCC IT துறையின் இயக்குனர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பிரபஞ்ச தோற்றம் என்பது பற்றிய ஒரு சிந்தனையை நாம் பார்க்க இருக்கின்றோம். அங்கு போட்டுக்கிறியா? பிரபஞ்ச தோற்றம் என்பது பற்றிய ஒரு சிந்தனையை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலசி ஆராய்ந்து நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இந்த உடலை எடுத்துக்கொண்டு ஒரு ராக்கெட்ல போய் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆயுள் போதாது. அப்படி இந்த பிரபஞ்சம் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் தவத்தின் மூலமாக, மனதின் மூலமாக நாம் நினைத்த போது நினைத்த எல்லை அடைய முடியும். சூரிய மண்டலம் நிரம்பி விடலாம், அதற்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு செல்லலாம், இன்னும் கோடான கோடி நட்சத்திரங்களை கடந்து செல்லலாம். இந்த பால்வெளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய இந்த மண்டலம் அது முழுமையாக நிரம்பி விடலாம். அதையும் தாண்டி அதனை அடுத்து இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமெடா கேலக்சி என்று சொல்லக்கூடிய அடுத்த மண்டலத்திற்கு செல்லலாம். இதை போன்று நிறைய கேலக்சிகள், மண்டலங்கள் இருக்கின்றன. எவ்வளவு மண்டலங்கள்? அது 2 ட்ரில்லியன் என்று சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் மில்லியன், 10 லட்சம் என்பதை இப்போ மில்லியன் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் அது ஒரு 1000 பெருக்குன்னா அதை பில்லியன் என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு 1000 பெருக்கின்ற போது அது ட்ரில்லியன் என்று வரும். இப்படி எத்தனை கோடி 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 மண்டலங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு விஞ்ஞான கருவிகளையும் வைத்துக்கொண்டு நம்ம ஒரு ராக்கெட்ல போய் நம்ம நேரடியாக நம்ம உடம்பு தூக்கிட்டு போய் பார்க்க முடியாது. இவையெல்லாம் நம்முடைய மனதின் மூலமாகத்தான் ஆராய்ச்சி செய்து விரிந்து விரிந்து சென்று சில உண்மைகளை காண முடியும். ஆனால் விஞ்ஞானிகள் தன்னுடைய நுட்பமான அறிவை வைத்துக் கொண்டு அந்த வெவ்வேறு மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள், காந்த அலைகளை வைத்துக் கொண்டு அவை எவ்வளவு தூரத்தில் இருக்கும், அதற்குள் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும், அது எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நுட்பமான அறிவை பயன்படுத்தி யூகித்து
இந்த உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதில் ஈடுபட்டுக்கூடிய விஞ்ஞானிகளை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் ஓரளவு அந்த நிஜமான நிலையை உணர முடிகிறது. மற்றவை மனதின் மூலமாக நாம் விரிந்து சென்று பல நுட்பங்களை அறியலாம். அந்த வகையிலே தான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலசி ஆராய்ந்து இது எப்படி உருவாகி இருக்கும், இன்று எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று இந்த பிரபஞ்ச பரிணாமத்தையும் அதன் தொடர்ச்சியாக அந்த உயிரின பரிணாமத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர ஒரு மனித வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முழுமையான தத்துவத்தை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு இங்கே வழங்கி இருக்கிறார்கள். அதில் இன்று நாம் பிரபஞ்ச தோற்றம் என்பது பற்றி கொஞ்சம் சில செய்திகளை நாம் அவர் வழியில் நின்று பார்க்க இருக்கிறோம். அதோடு இந்த விஞ்ஞான ரீதியான பார்வையும் நாம் இதனை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். ஒரு நல்ல தலைப்பு, எல்லோர் மனதுக்குள்ளும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. விஞ்ஞானமும் இதை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். மெய்ஞானிகளும் சரி, நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் கூட இதை பற்றிய சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதுவரை வாழ்ந்த ஞானிகள், மகான்கள், அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் மதித்து போற்றுகிறோம். அவர்களை வணங்கி மேலும் சில உண்மைகளை அறிய வேண்டி நாம் இன்று இந்த சிந்தனையை மேற்கொள்வோம். அடுத்த சிலைப்பு. இந்த மகரிஷியின் கருத்தின்படி பார்க்கின்ற போது இவ்வளவு பிரபஞ்சமும் அந்த ஒன்றுமில்லாத அந்த சுத்தவெளி, வெட்டவெளி என்ற நிலையிலிருந்து உருவாகி இருக்க வேண்டும். ஞான களஞ்சியம் அந்த அதில் 1414வது பாடலாக வெட்டவெளி சக்தி என்பதில்லை, ஆனால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் என்று சொல்கிறார்கள். பொதுவாக அந்த வெட்டவெளி என்பது ஒன்றுமில்லாதது, அதில் எதுவுமே இல்லை, அது ஒரு வாக்கம், ஒரு எந்த பொருளும் இல்லாத ஒரு நிலை என்ற நிலையிலே விஞ்ஞானத்தில் சில இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் நல்ல ஒரு நுட்பமான அறிவை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்து அதுதான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, காரிருள், கும்மிருட்டு, பிரம்மம், ஆதி, அனாதி என்று பல்வேறு பெயர்களில் சொல்லக்கூடிய அந்த ஒன்றுதான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அதிலே சக்தி இல்லை என்று சொன்னால் வேறு எங்கு சக்தி இருக்க முடியும்? அங்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் தான் அது அணு முதல் அண்டம் வரை வந்து இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக மாறி நின்று கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே அவர்கள் உள்ளுணர்வாக பெற்ற செய்திகள், உண்மையான செய்திகள், அதை உள்ளது உள்ளவாறே அவர்கள் சொல்கிறார்கள். அதை புரிந்து கொள்வது, அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வது, அதனை பயன்படுத்திக் கொள்வது எல்லாம் இது நம்முடைய தலைமுறையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான். ஆகவே உண்மையை அவர்கள் விளக்கிவிட்டார்கள். இனி அந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த உண்மைக்கேற்ற நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பங்காகும். வெட்ட வெளி சக்தி என்பதில்லை, ஆனால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில்? அதில் இருந்துதான் அத்தனை தோற்றங்களும், அத்தனை பிரபஞ்சமும், அத்தனை ஜீவன்களும் எல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே அது ஒன்றுமில்லை என்ற கருத்துக்கு நாம் வர முடியாது. அதுதான் அனைத்துமாக இருக்கிறது, ஆனால் அங்கே மறைந்து இருக்கிறது, அரூபமாக இருக்கிறது. காலத்தால் வெளிப்படுகின்ற போதுதான் அது ஒவ்வொன்றும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெட்டவெளி என்பதற்குத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் 4 குணங்களை சொல்கிறார்கள். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4 தன்மைகள் அது உடையதாக இருக்கிறது. அதுதான் பின்னர் மலர்ச்சி வருகின்ற போது அது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்ற வகையிலே அது மலர்ச்சி அடைந்து இந்த பிரபஞ்சமாக, உயிரினமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக அந்த அதனுடைய தரம், திறன் என்ற வகையிலே மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலம் 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கு, விண் முதல் ஐம்பூதம், உலகம், உயிரினங்கள் யாவும் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வந்த வகை அனைத்திலும் சீரியக்கம், இயல்பூக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில், உயிரினத்தில் வலுவாத செயல் விளைவு நீதியே கூறுதலறம் என்று ஒரு அற்புதமான ஒரு கவியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், அது உயிரினங்களின் பரிணாமம்,
எல்லாவற்றையும் அருட்தந்தையர்கள் சொல்கிறார்கள். முழுமையாக உணர்ந்து அனுபவித்து அதனை சொல்கிறார்கள். இந்த வெட்டவெளி என்பது பற்றி நாம் மீண்டும் இன்னும் சில ஸ்லைட்ஸ் பின்னாடி நிறைய அதை பார்க்க இருக்கிறோம். பல அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களையும் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த ஸ்லைட். பொதுவா இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அது எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதை அந்த விஞ்ஞான கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள், மகர்ஷிகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றையும் இணைத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது, பொதுவாக மனிதன் இந்த பிரபஞ்சத்தை அறிய முற்படுகின்ற போதுதான் அதனுடைய எல்லையில்லாத ஆற்றலையும் அறிவையும் உணர்ந்து கொள்கிறான். அதை மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அப்படி அதை மதிக்கின்ற போது, வணங்குகின்ற போது அதனுடைய நுட்பங்களை தெரிந்து கொண்டு நமது வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலையிலே அவன் அதை வழிபட ஆரம்பிக்கிறான். மனிதன் முதலில் அந்த இயற்கை அழகை ரசிக்க தொடங்குகிறான். ஆம், எத்தனைதான் நாம் செயற்கையாக செய்தாலும் சரி, அந்த ஒரு மலையிலிருந்து விடக்கூடிய ஒரு அருவி, அங்கு அந்த பசுமையான அந்த மரங்கள், அந்த மேகங்கள், நீல நிறமான அந்த வானம், நீல நிறமான கடல் பகுதி, இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது மனம் அதற்குள்ளே ஈடுபட்டு அதையே ரசித்துக் கொண்டிருக்கும். ஆம், மனிதன் தான் அந்த இயற்கையை ரசிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் மனிதன் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே இயற்கை இத்தனை அழகோடு அது விழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் மனிதன் அந்த இயற்கையை ரசித்து பார்க்கலாம். அந்த மேகங்கள் ஊர்ந்து செல்வதை கவனித்து பார்க்கலாம். பறவைகள் பறப்பதை பார்க்கலாம். அது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன குரலை கேட்டு ரசிக்கலாம். இப்படி எல்லா இடத்திலும் அந்த இயற்கை தனது அழகை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் தாம் நேரமில்லாது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதை ரசிக்க மறந்துவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கையை ரசிப்பதும் இறை வழிபாடும் ஒன்றாகத்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் இயற்கையை ரசிக்கிறோமோ அப்பொழுது மனதிற்குள்ளே ஒரு தெம்பு வரும், ஒரு ஆற்றல் வரும், ஒரு அமைதி வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். இயற்கையின் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடியவற்றை நுணுக்கமாக அறிந்து கொள்ள மனிதன் முற்படுகிறான். அதில் ஓரளவு அவன் வெற்றியும் கண்டிருக்கின்றான். நெக்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு நிறைய ஞானிகள், மகான்கள் அந்தந்த காலத்தில் வந்து வாழ்க்கையை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். இதில் ஒரு தத்துவ விளக்கமாக, ஒரு அறிவார்த்தமாக சொன்ன நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இன்னும் நிறைய அறிஞர்கள் மக்களை சொல்ல முடியும். வெளிநாட்டில் இருந்து பல அறிஞர்கள், நமது இந்திய நாட்டில் பல அறிஞர்கள், தமிழ்நாட்டில் பல அறிஞர்கள், சித்தர்கள், மகான்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பல அறிவியல் நுட்ப அறிஞர்கள் என்று எத்தனையோ நிலையில் இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களெல்லாம் இந்த நேரத்திலே நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற அந்த அனுபவங்கள் தான் இன்று நமக்கு விஞ்ஞானமாக, சரித்திரமாக, நம்முடைய வாழ்க்கை கலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள், அவற்றையெல்லாம் இந்த நேரத்திலே நாம் மனதார பாராட்ட வேண்டும். நெக்ஸ்ட், பொதுவாக கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டுதான் பல மதங்களும் உருவாகி இருக்கின்றன. எல்லா மதங்களுக்கும் அடிப்படை தன்மை என்று பார்த்தால் அது இறைவனை எப்படி வணங்குவது, நல்லவனாக நடந்து கொள்வது எப்படி, இறை உணர்வு, அறநெறி என்பதுதான் பெரும்பாலும் மதங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கிறோம், பல மதங்கள், இஸ்லாம் மதம் இருக்கிறது, கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, யூத மதம் இருக்கிறது, இந்து மதம் இருக்கிறது, பல மதங்கள் இருக்கின்றன. எல்லா மதங்களும், அந்த பெரும்பாலான மதங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு பெரிய ஆற்றல், நம்மை விட பெரிய ஆற்றல் நம்மை காத்து கொண்டிருக்கிறது, நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த இறை ஆற்றல் நினைத்து வணங்குகின்ற போது நமது வாழ்க்கையில் செழுமை பெறலாம், மனதில் அமைதி பெறலாம் என்றெல்லாம் அந்த சிந்தனைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், நம்முடைய புராணங்கள், பக்தி பாடல்கள், சடங்குகள் இவையெல்லாம் அந்த இறைவனை வெளிக்காட்டக்கூடிய வகையில, அந்த தன்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. பொதுவாக இங்கு இந்தியாவில், இந்து மதத்தில் நாம் பல புராணங்களை பார்க்கின்றோம். அந்த ஒவ்வொன்றும் அந்த இறைவனை பற்றி நிறைய செய்திகளை சொல்கிறது.
இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நிறைய செய்திகளை சொல்கிறது. மனித வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு திருப்பங்களையும் அதற்கான முயற்சிகளையும் அது சொல்கிறது. நெக்ஸ்ட் போலாம். இப்போ பொதுவாக பக்தி மார்க்கத்தில் சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற போது இறைவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று இறைவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒரு அன்பு, அதன் காரணமாக நாம் அந்த நிலையை சொல்கிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனையும் இறைவனால் படைக்கப்பட்டவை. உலகத்தை தோற்றுவித்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இறைவன் என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்தியிலே நம்பிக்கையுடையவர்கள், இறைவன் மீது நம்பிக்கையுடையவர்கள் அதில் அது சொல்கிறார்கள். அதில் நாம் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த இறைவன் என்று அவர்கள் சொல்லக்கூடியது எது, அது எப்படி இருக்கிறது, அது எப்படி இவற்றையெல்லாம் தோற்றுவிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கின்ற போது அந்த நிலைக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக இருக்கும். அதை உணர்ந்து கொள்ளாமல் யாரோ ஒரு நம்மை போன்ற ஒரு மனிதன் தான் எப்படி ஒரு குயவன் பானை செய்கிறானோ அதுபோன்று அந்த இறைவன் இவற்றை எடுத்து செய்கிறான் என்ற நிலைக்கு அதை வர முடியாது. அறிவுபூர்வமாக ஒரு ஆத்மார்த்தமாக சிந்தனை செய்து எப்படி இந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதை அதை உணர்ந்து கொள்ளலாம். தற்காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை பயன்படுத்திக் கொண்டு இன்னும் அந்த நிலைக்கு ஒரு வலுவூட்டலாம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் அதுதான் இந்த தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்பதை ஒரு அடிப்படையாக வைத்துத்தான் இந்த படைப்பு தத்துவம் என்பது வந்திருக்கிறது. ஆனால் அது முழுக்க முழுக்க இன்று அது ஏதோ ஒரு மனிதன் நம்மை போன்ற ஒரு சூப்பர் மேன், அந்த இறைவன் என்ற நிலையிலிருந்து மேகங்களுக்கு அப்பால் இருந்து ஒளிந்து கொண்டு இவற்றையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு கற்பனை செய்கிறோமே, அந்த கற்பனையில் தான் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அடுத்தது நெக்ஸ்ட். இந்த படைப்பு தத்துவத்தின் மூலமாகத்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த முழு பிரபஞ்சம் உருவாக்கி இருக்கிறது. அதில் நாம் பிரம்மன் என்று சொல்லக்கூடியவர், அவர்தான் இத்தனை இந்த நட்சத்திரங்களையும் கோள்களையும் மனித இனங்களையும் மற்ற ஜீவன்களையும் உருவாக்கி இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார்கள். அந்த ஒரு ஆழமான அர்த்தத்தில் அது தவறு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மனிதர் இருந்து கொண்டு இவற்றை உருவாக்கினார், அவர்தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற வகையிலே அது ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு பாவனை செய்கின்ற போதுதான் அதற்கு ஒரு எல்லை வந்து விடுகிறது. ஆனால் அது மூலமாக இருக்கக்கூடிய வெளி அருவம் என்ற நிலையிலே பாவனை செய்தால் அது ஓரளவு சரியாகத்தான் இருக்கும். நெக்ஸ்ட் போலாம். இன்னும் இந்த நிலையிலே நம்முடைய ஞானிகள் சொல்வது, அந்த தத்துவத்தை எடுத்துக்கொள்கின்ற போது ஒரு 3 நித்திய பொருட்கள் சொல்கிறார்கள். இது இந்த பிரபஞ்சம் நிலையானது என்ற வகையிலே வைத்துக்கொண்டு தியரி ஆஃப் பெர்மனன்ஸ், எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் ஒரு 3 நிலைகள், பதி, பசு, பாசம் என்று ஒரு 3 வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய புராணங்களிலே நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். இவை சிந்தனைக்குரிய ஒன்று. ஒருவேளை இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்துக்களோடு ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட அது சிந்தனைக்குரியதாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் போலாம். பதி என்று சொல்வது இறைவன். நாம் எந்த ஒன்றை சுத்தவெளி, வெட்டவெளி, மறிருள், பிரம்மம், ஆதி, அனாதி என்று சொல்கிறோமே, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. அது எத்தனை மாற்றங்கள் அதிலிருந்து தோன்றி வந்தாலும் கூட அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இறைவன் என்பதை பதி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த பசு என்று சொல்லக்கூடியது அதிலிருந்து தோன்றிய உயிரினங்கள், மற்ற எல்லா தோற்றங்களும் அது ஆன்மாக்கள் என்ற நிலையில். அடுத்தது அந்த பாசம் அல்லது கட்டுக்கள் என்று சொல்கின்ற போது பின்னர் அங்கிருந்து வந்த பல நிலைகள். இது கட்டு என்று சொல்கின்ற போது அல்லது அந்த உயிரினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாசுபாடுகள், அழுக்கு என்று சொல்கின்ற போது அங்கே ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லலாம். அதே நிலையில் அது வெவ்வேறு வகையாக பரிணமித்து வெவ்வேறு நிலையில் கிரகங்களாக, அண்டங்களாக இப்படி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற நிலையிலும் நாம் அதை குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் போலாம். பொதுவாக இறைவன் 3 தொழிலை செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் வைப்பது: படைத்தல், காத்தல், அழித்தல். நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை வைத்து வழிபடுகிறோம். அப்ப படைப்பு என்று சொல்கின்ற போது பிரம்மன் தான் இந்த உலகத்தை படைத்தான், பிரபஞ்சத்தை தோற்றுவித்தான் என்று ஒரு பாவனையும். பொதுவாக அந்த தெய்வம் என்பதை, அருவமான நிலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் பல உருவங்களை வைத்து, கதைகளை வைத்து, நீதியான பின்னர் வைத்திருக்கிறோம். அதே போன்று காக்கும் கடவுளாக அந்த விஷ்ணு காக்கும் கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறார்.
யாருக்கெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் ஓடி வந்து காப்பார். இது இன்று நவீன காலத்திலே அடுத்தது வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களை போன்று செயல் விளைவு தத்துவத்தோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒன்று. அவரவர் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப விளைவுகள் வரும். நன்மையோ தீமையோ எல்லாம் அவர்கள் செய்த செயலின் விளைவாக இருக்கிறது. ஆகவே நமக்கு நல்ல விளைவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற நிலையில் அதற்கும் நாம் ஒரு தெய்வத்தை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கால எல்லை உண்டு. ஆக எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் அது முடிவை நோக்கித்தான் செல்ல வேண்டும். அந்த முடிவு எப்படி இருக்கும்? அந்த முடிவை யார் கொடுக்கிறார்கள்? அப்ப அந்த முடிவுக்குரியவரை நாம் வணங்குகின்ற போது நாம் நமது காலத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக் கொள்ளலாம். அப்ப நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்தினுடைய அந்த கொள்கைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கின்ற போது நாம் நீண்ட காலம் வாழ முடியும். அந்த சாவு நெருங்காத அப்படி வாழ முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் அதை கவனிக்காது விட்டுவிட்டால் நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நெருங்கலாம். ஆகவே இந்த மரணத்திற்குரிய கடவுள் எப்படி நமக்கு ஒரு தண்டனை கொடுப்பார்? நம்முடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த எல்லா தெய்வங்களும் கூட அதனுடைய படைப்பின் ரகசியம், அதற்கு அவருடைய தொழிலின் ரகசியம் எல்லாம் பார்க்கின்ற போது அந்த செயல் விளைவு தத்துவம் தான் எல்லாவற்றுக்குள்ள ஊடுருவி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி அந்த இறைவன் 3 தொழிலை செய்வதாக வைத்து 3 தொழிலுக்கும் 3 தெய்வங்களை வைத்து வணங்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்தது. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது தியரி ஆஃப் மாயா, மாயா தத்துவம் என்று சொல்வது. இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிலையானதல்ல, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று பார்ப்பது நாளை இல்லை, நாளை பார்ப்பது அடுத்த நாள் இல்லை, போன வருடம் பார்த்தது இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் இருப்பது அடுத்த வருடம் இல்லை, இந்த நொடியில் இருப்பது அடுத்த நொடியில் இல்லை என்று எல்லாம் மறையக்கூடிய ஒரு நிலையை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் மாயை என கூறப்படும் தத்துவம். பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் இது தோன்றி மறைந்து விடக்கூடிய ஒன்றுதான். பிரபஞ்ச காட்சிகள் எதுவும் நிரந்தரமானவை இல்லை. ஆம், இந்த நிலையிலும் சில உண்மைகள் இருக்கின்றது. நாம் இது முழுக்க முழுக்க இது தவறானது என்று சொல்ல முடியாது. ஆம், பிரபஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய ஒன்று மறுநாள் இருப்பதில்லை, மறு வருடங்கள் இருப்பதில்லை, அல்லது சில ஆண்டுகள் கழித்து மறைந்து போகலாம். ஆகவே எல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒன்றுதான் என்ற நிலையிலே அந்த மாயா தத்துவம் என்றும் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பிசிக்ஸ்க்கு வந்து பிசிக்ஸ்ல சில செய்திகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தத்துவங்களை பிசிக்ஸ் மூலமா இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல கொள்கைகள் அதுக்கு சொல்கிறார்கள். அதுல நிறைய தியரிஸ் இருக்குது. அதுல பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடியதுதான் ஒரு முக்கியமாக பெரும்பாலான விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன, பல இடர்பாடுகள் இருக்கின்றன. இது எப்படி உண்மை என்று நம்ப முடியும் என்று சொல்லி விஞ்ஞானிகளுக்குள்ளே கூட ஒரு சாரார் அதை எதிர்த்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் வேறு வழி இல்லை. தற்பொழுது விஞ்ஞான ரீதியாக அலசி பார்ப்பதற்கு இது ஒன்றுதான் இது ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்ப அதை பற்றி நாம் கொஞ்சம் நல்ல தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலான விஞ்ஞானிகள் இந்த பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு தத்துவம், அதாவது ஒரு பெரிய வெடிப்பின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பெருவெடிப்பை பிக் பேங், பிக் என்று சொன்னால் பெரியது, பேங் என்று சொன்னால் வெடிப்பு அல்லது காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன் என்று கூறுகிறார்கள். அதிலிருந்து ஆரம்பித்துத்தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் இப்போ இதுல பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கும் ஏதோ ஒரு கோனிக்கல் ஷேப்ல அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல நீங்க நல்ல ஆழ்ந்து பார்த்தீங்கன்னாக்கும், அதாவது நல்லா நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த பிறகு அது ஒவ்வொரு வினாடியிலும் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது. இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு, ஒரு பில்லியன் என்று சொன்னால் 100 கோடி வச்சுக்கோங்க. அப்போ 13.8 போது அத்தனை 100 கோடிகள். இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பாத்தீங்கன்னாக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர்ல இருக்கிற இது பாருங்க, அங்கிருந்து தான் அந்த வெடிப்பு ஆரம்பிக்கிறது.
ஆரம்பித்து ஒவ்வொரு நொடியிலும் என்னவாகிறது, ஒரு வருடத்தில் என்னவாக மாற்றம் வருகிறது, இத்தனை ஆண்டுகளில் என்னென்ன மாற்றம் வந்திருக்கிறது, இப்பொழுது நாம் இத்தனை நட்சத்திரங்களை பார்க்கிறோம், இத்தனை அண்டங்களை பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒன்று ஒரு சின்ன நியூக்ளியஸ் என்ற வகையில் சின்ன உருண்டையாக இருந்தது. அந்த உருண்டை தான் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே வெடித்து சிதறியது. அது வெடித்த பிறகுதான் அதிலிருந்து ஒவ்வொன்றாக வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, மகரிஷி அவர்கள் எவ்வளவு நுணுக்கமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அது விஞ்ஞானிகள் அதில் ஒரு சிலவற்றை பிடித்துக் கொள்கிறார்கள். மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடியது பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று அதுக்கு 4 தன்மைகளை சொல்கிறார்கள் அந்த சுத்த வெளிக்கு. அதில் காலம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அந்த இடத்திலே ஒரு மென்மையான ஒரு அதிர்வு இருக்கிறது. அதை நுண்ணதிர்வு என்று மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்கின்ற போது கினமேட்டிக் குய்வரிங் என்று சொல்கிறார்கள். அந்த கினமேட்டிக் குய்வரிங் என்று மகிழ்ச்சிகள் சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் இங்கு விஞ்ஞானிகள் அதனை குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது அது ஒன்றுமில்லாததல்ல, அங்கே அந்த ஆற்றலில் சில ஏற்றங்கள் இறக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஏற்ற இறக்கத்தை தான் மகரிஷி அவர்கள் அதை கினமேட்டிக் குய்வரிங், நுண் அதிர்வு என்ற நிலையிலே குறிப்பிடுகிறார்கள். இன்று அதை நாம் விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனை குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ் என்று நாம் சொல்லலாம். அப்படி அங்கிருந்து அந்த ஒரு நொடியிலிருந்து ஆரம்பித்து ஒன்றுமில்லாத ஒரு சின்ன உருண்டை, அந்த உருண்டை வெடித்த பிறகு அந்த வெடிப்புக்குள்ளே இருந்து வெளியேதான் வந்து சிதறி வந்ததுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இத்தனை கோடி 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 அண்டங்கள், அந்த அண்டத்திற்குள்ள பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கிரகங்கள், இவையெல்லாம் அதிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அந்த வெடித்ததிலிருந்து ஒரு 400 மில்லியன் ஆண்டுகள் கழித்து அங்கே முதல் ஒரு சூரியன் உருவாகி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது பல வகையான நட்சத்திரங்கள், பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்தை ஒட்டி கிரகங்கள், இவையெல்லாம் உருவாகி இன்று நாம் அதனுடைய கடைசி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 13.77 பில்லியன் இயர்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இன்று இத்தனை கோடிக்கணக்கான அண்டங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள் இவையெல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் ஒரு சின்ன ஒரு நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து வெடித்து சிதறி இப்படி வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ அதே இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய படத்துல பார்த்தா கூட நீங்க பார்க்கலாம், அந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன பகுதியை தான் அந்த சிங்குலாரிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பெரிய வெப்பமுடையது சின்ன இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளே ஒரு பேராற்றலும் அந்த எடை திணிவும் அங்கே இருக்கிறது. அது வெடித்து சிதறிய பிறகுதான் ஒவ்வொன்றாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி வந்து அணுக்கள் உருவாகி, பின்னர் அண்டங்கள் உருவாகி, கடைசியில் ஜீவன் உருவாகி, கடைசியில் இன்று மனிதன் இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறான் என நிலையில் அதை வெளிப்படுத்துகிறார்கள். இதில் ஓரளவு உண்மைகள் இருந்தாலும் சரி, இதில் எத்தனையோ கேள்விகளும் அடங்கி இருக்கின்றன. நெக்ஸ்ட் படம். இப்போ பாருங்க, இந்த பார்த்தா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம நல்லா தெரிந்து கொள்ளலாம். அதாவது அது வெடித்தத நிலையிலிருந்து ஒரு செகண்ட் கூட ஆகல. அதாவது 10⁻−32 இருக்கு. ஒரு செகண்டுக்குள்ள நீங்க 000 புள்ளி போட்டு 00வா போட்டுட்டு ஒரு 32 0 போட்டு அடுத்து 1 போட்டா என்ன வரும், அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிலையிலே அப்பதான் அது பாருங்க வெடிச்சு ஆரம்பிச்சு அப்படியே அது மற்ற நிலைகளை வருது. 10⁻6 செகண்ட்ஸ் அங்க அந்த நிலையில் வருகின்ற போது அந்த புரோட்டான் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது. ஒரு 100 செகண்ட் வரும்போது அங்கதான் அந்த டியூட்டீரியம், ஹீலியம், லித்தியம் இது எல்லாம் இப்படி உருவாகிறது என்று சொல்கிறார்கள். அப்புறம் அந்த வெடித்த நிலையிலிருந்து ஒரு 100 மில்லியன் ஆண்டுகள், ஒரு மில்லியன் என்று சொன்னால் அது ஒரு 10 லட்சம் என்று சொல்லக்கூடியது. அப்போ அப்படி ஒரு 100 மில்லியன் என்று சொல்லுகின்ற போது ஒரு 10 கோடி ஆண்டுகள், அது வெடித்ததிலிருந்து ஒரு 10 கோடி ஆண்டுகள் ஆகின்ற போதுதான் இப்படி அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் முதல் நட்சத்திரம் உருவாக ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு ஒரு 500 மில்லியன் ஆண்டுகள் ஆகின்ற போது மற்ற அண்டங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. 4 பில்லியன் ஆண்டுகள் போன்று இன்னும் நிறைய நட்சத்திரங்கள், நிறைய தோற்றங்கள் வர ஆரம்பிக்கின்றன. இப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகி வந்திருக்கும். ஏன்னா என்று அந்த காலகட்டத்தில் யாரும் சென்று பார்த்ததில்லை.
பார்த்தவர்கள் அதை கதையாக எழுதி வைத்ததில்லை. இன்று மனித அறிவு கெட்டிய வகையில் யூகத்தின் மூலமாகத்தான் இப்படி நிகழ்ச்சிகள் நடந்ததாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் சில உதாரணங்களை, அந்த நிகழ்காலத்தில் இப்படி சில உதாரணங்களை வைத்துக் கொண்டு அறிஞர்கள் இப்படி அவரை சொல்லி வருகின்றார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். பிக் பேங், பெருவெடிப்பு என்பது அந்த அஸ்ட்ரானமர்ஸ், வானியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒரு சொல்லக்கூடிய நிலை. ஒரு சின்ன புள்ளியிலிருந்து ஆரம்பித்து எப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். இதை 1927ஆம் ஆண்டுல ஒரு வானியல் விஞ்ஞானி ஜார்ஜ் லெமாய்ட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோசனை சொல்கிறார்கள். ஒரு சின்ன புள்ளியில் இருந்துதான் இந்த உலகம் தோன்றியிருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிஞ்ச அந்த கற்பனையை அந்த விஞ்ஞானமாக கலந்த நிலையில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த புள்ளியிலிருந்து வெடித்து சிதறிய பிறகுதான் இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சம் இது நீண்டு கொண்டு வந்திருக்கிறது என்ற நிலையிலே அவர்கள் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட், அடுத்த படம். இதுல பாருங்க, சில முக்கியமான இந்த பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கையில சில முக்கியமான செய்திகள். இது அதற்கு முன்னர் இருந்த நிலையிலிருந்து, அதாவது அதை சிங்குலாரிட்டி என்று சொல்வார்கள், ஒரு சிறு புள்ளி, அது மிக அழுத்தமான உடையது, அதிக வெப்பமுடையது. அந்த புள்ளி வெடித்து சிதறிய பிறகுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் தோன்றியிருக்கிறது என்ற நிலையை அதை சொல்வார்கள். இது எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? 13.7 இருந்து 13.8 பில்லியன். ஒரு பில்லியன் என்று சொன்னால் 100 கோடி. அந்த யூனிவர்ஸ், அது அந்த ஹாட், ரொம்ப வெப்பமான, டென்ஸ், அடர்த்தி மிகுந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு வெப்பம் குறைந்த நிலையை நோக்கி வருகிறது. அங்கு அது அடர்த்தி மிகுந்த நிலை, அதிலிருந்து வெளியிலே அடர்த்தி இல்லாத நிலை, அங்கு அது வெளிப்படுகிறது. அங்குதான் அணுக்கள் தோன்றுகின்றன, அணுவின் பகுதி பொருட்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இது பல விஞ்ஞானிகளால் அந்தந்த காலத்தில் பல செய்திகள் இதோடு கூட்டப்பட்டிருக்கின்றன. அலெக்சாண்டர் பிரமன்ஸ் சொல்யூஷன், அவர்கள் எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரி இது பரவி செல்கிறது, ஹோமோஜீனியஸ், எல்லா நிலைகளிலும் அது பரவி செல்கிறது, ஒரே மாதிரியாக பரவி செல்கிறது என்ற நிலையிலே அந்த செய்திகளை வைத்தார்கள். அதன் பிறகு 1927-32 வந்த ஜார்ஜ் லெமாய்ட்டர், அவரைத்தான் ஃபாதர் ஆஃப் பிக் பேங் தியரி என்று சொல்கிறார்கள். இந்த பெருவெடிப்பு கொள்கையினுடைய ஒரு காரியகர்த்தா, அவர் தந்தை என்று சொல்கிறார்கள். அவர்தான் அந்த ஒரு சின்ன புள்ளியிலிருந்து, அது ரொம்ப புள்ளி அடர்த்தி அதிகமானது, வெப்பம் அதிகமானது, அங்கிருந்துதான் இந்த வெடிப்பு நிகழ்ந்ததன் மூலமாக இத்தனை பெரிய பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது என்ற நிலையில் அவர்கள் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த பிரபஞ்சம் பரவி வருவதை நாம் இன்று பூமியில் இருந்து கொண்டு, பூமியிலிருந்து ஏவப்பட்ட சில டெலஸ்கோப், இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் அந்த எல்லைகளுக்கு சென்று என்று பார்க்க முடியாது. ஆனால் அந்த வெவ்வேறு இடத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளிகளை வைத்துக்கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்யலாம். பூமியிலிருந்து பார்க்கின்ற போது பூமியின் ஒரு பகுதியில் தான் நமக்கு தெரியும். ஆகவே பூமிக்கு வெளியே சென்று பெரிய பெரிய அது டெலஸ்கோப்பை எல்லாம் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்கின்ற போது நாம் ஓரளவு இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக என்ன சொல்கிறார்கள், அது ஹபிள் டெலஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய டெலஸ்கோப்பை வைத்துக்கொண்டு, ஆப்டிக்கல் டெலஸ்கோப், அதாவது ஒளி பதப்படுத்தி அதன் மூலமாக அந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வது. அப்படி பார்க்கின்ற போது இந்த பிரபஞ்சம் இது பிரிந்து கொண்டே இருக்கிறது, விரிந்து சென்று கொண்டே, வெடித்து செதறுகின்ற போது அந்த விரிவாக செல்லும் அல்லவா, அப்படி அது விரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்து போலாம். இப்போ இதுவும் பாருங்க, இந்த எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, அப்போ ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்தது, அது எப்படியெல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கிறது, விரிவடைந்து இன்று இத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்குள்ளாக, இப்போ ஒரு சுமாராக ஒரு 1லிருந்து ஆரம்பிச்சு ஒரு 15 பில்லியன் ஆண்டுகள் என்று ஒரு கணக்கு வைத்துக் கொண்டால், அதில் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்று இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக வந்திருக்கிறது என்ற நிலையிலே அதை விவரிக்கிறார்கள். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கோ, ஆரம்பத்துல
ஒரு ஸ்லோவா அது விரிந்து வந்து பின்னர் வேகமாக அது விரிய ஆரம்பித்து இன்று நாம் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக, இத்தனை கோடிக்கணக்கான அண்டங்களை உள்ளடக்கிய பிரபஞ்சமாக, ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளும் அல்லது மண்டலத்திற்குள்ளும் ஒரு 1000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வகையிலே இவையெல்லாம் இப்படித்தான் மெதுவாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி விளக்குகிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தது? ஒரு ஹாட், டென்ஸ், காம்பாக்ட் ஸ்டேட், அதாவது மிக மிக வெப்பம் அதிகமான நிலை, மிக மிக அடர்த்தி அதிகமான நிலை, ஒரு அழுத்தப்பட்ட நிலையிலே ஒரு சின்ன உருவமாக அது இருந்தது. அதைத்தான் சிங்குலாரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த உடைப்பு ஆரம்பித்த நேரத்திலிருந்து இன்று வரை என்று சொல்லக்கூடிய நிலையில், அப்பொழுது அந்த உடைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னர் அது எப்படி இருந்தது? அது இன்ஃபனைட் டென்சிட்டி, அதாவது அதனுடைய அந்த அழுத்தம், அதனுடைய அந்த திணிவை அளவிட முடியாத திணியும், அந்த சின்ன திணிவு, அதற்குள்ள அளவிட முடியாத திணிவு இருந்தது. அது வெடித்து சிதறி வருகின்ற போதுதான் இத்தனை பெரிய நட்சத்திரங்கள், இவ்வளவு கேலக்சி எல்லாம் அதற்குள்ள தான் வந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆகவே அத்தனையும் உள்ளடக்கியதாக அது இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் நம்முடைய இயற்கை விதிகள் எல்லாம் அது தவிடுபடியாகிவிட்டன. நாம் இன்று இருக்கக்கூடிய இயற்கை விதிகளை வைத்துக்கொண்டு நாம் அங்கே சென்று அதை பார்க்க முடியாது. இந்த நடந்தது ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஆகவே அந்த இடத்தில் நம் இன்று இருக்கக்கூடிய அந்த இயற்கை விதிகள் எல்லாம் அந்த இடத்திலே அது ஃபெயில் ஆகிவிடும், தவறிவிடும். அடுத்து அங்கிருந்து அது வெடிப்பு நிகழ்ந்த பிறகு அது அப்படியே பெரிதாய் கொண்டிருக்கிறது. அதுதான் இன்ஃப்ளேஷன் என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு நேரம் நடக்கிறது? 10⁻⁻36 இருந்து 10⁻32 வரை அவ்வளவு காலகட்டத்தில் அது பாருங்க, ஒரு 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 வினாடிக்குள்ளாக இருக்கக்கூடியது. நமக்கு ஒரு வினாடி என்று சொன்னால் கண் சிமிட்டும் நேரம் ஒரு வினாடி. அந்த வினாடிக்குள்ளாக 10⁻36 அதிலிருந்து 10⁻32 என்ற நிலைக்குள்ளே அது விரிய ஆரம்பிக்கிறது. எல்லா பகுதிகளும் அந்த யூனிவர்ஸ் அது விரிந்து செல்கிறது. ஏன் இந்த பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது? நட்சத்திரங்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. பல ஒன்றுபட்ட நிலையில் இருக்கு என்று பார்த்தால், இப்படி ஒரு புள்ளியில் இருந்து அது இப்படி ஏற்பட்டு வெடித்து சிதறியதால் தான் இப்படி வந்திருக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகள், அதை உருவாக்கிய அந்த விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். நெக்ஸ்ட் போலாம். அதிலிருந்து தான் அது சின்ன சின்ன பார்ட்டிகள் என்று சொன்னாலே பார்ட் ஆஃப் செலஸ்டியல் பாடி என்று சொல்லக்கூடியது. அந்த சின்ன சின்ன அணுக்கள், தூசிகள், துகள்கள் உருவாகின்றன. அப்படி உருவானது மூலமாகத்தான் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் அது பின்னர் ஒன்று சேர்க்கின்ற போது ஆட்டமாக மாறுகிறது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவையெல்லாம் வருகிறது. இந்த புரோட்டான், நியூட்ரான் ஒவ்வொன்றுக்குள்ளாகவும் பார்த்தீங்கன்னாக்கும் அதுக்குள்ள கார்க் என்ற ஒரு 3 பொருள் இருக்கும். இந்த 3 பொருள் அந்த தன்மைக்கு ஏற்ப அது புரோட்டான் என்று சொல்கிறோம், நியூட்ரான் என்று சொல்கிறோம். அதற்கு பிறகு அதற்குரிய அந்த புரோட்டானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விசையை கொடுக்கக்கூடிய ஒன்றைத்தான் எலக்ட்ரான் என்ற நிலையை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்படித்தான் உருவாகி அந்த அணுக்கள் உருவாக ஆரம்பிக்கின்றது என்று சொல்கிறார்கள். அடுத்தது அந்த பெருவெடிப்பு, பிக் பேங் நடந்தது பிறகு முதலில் அது பல்வேறு மாற்றங்களை அடைந்து இன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் என்ற நிலைக்கு வந்திருக்கலாம். அதற்கு பிறகு ஹீலியம் என்ற நிலைக்கு வந்திருக்கலாம். பின்னர் ஒவ்வொன்றாக வந்து இன்று இருக்கக்கூடிய இத்தனை நிலைகளும் இது கொண்டு வருவதற்கு இதில் பல 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆக முதலாக அதிலிருந்து உருவாகி வந்ததிலே ஹைட்ரஜன் என்பதுதான் இன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு அணுவாக அதன் பிறகு ஒவ்வொன்றாக வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். திருப்பி அது ஒரு 3,80,000 ஆண்டுகள் ஆகின்ற போதுதான் ஒரு அணுக்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. அப்பதான் அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவையெல்லாம் அது ஒன்று சேர்ந்து ஒரு அணுக்கள் உருவாகி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, அந்த சுத்தவெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலை இவர்கள் சொல்வதெல்லாம் காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட் சொல்கிறார்கள். சிஎம்பி, காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட் சொல்கிறார்கள். எந்த ஒன்றை நாம் பேராற்றல் பெற்றது, பேரறிவு படைத்தது என்று அந்த சுத்தவெளிக்கு சொல்கிறோமோ, அங்கே ஒரு மென்மையான அதிர்வில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோமோ,
அதுதான் கினமெட்டிக் குயிவரிங் என்று சொல்கிறோமோ, அதை இங்கு இவர்கள் அதனை காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், அங்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றல் நுட்பமான ஆற்றலாக இருக்கிறது, அது கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாக இருக்கிறது என்ற வகையிலே அதனை விஞ்ஞானிகள் விவரிக்கிறார்கள். நெக்ஸ்ட், எப்படி இந்த உருவங்கள் உருவாகிறது? நாம் இன்று இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், அந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் சேர்ந்த அந்த அண்டங்கள், இவையெல்லாம் எப்படி உருவாகி இருக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். இங்கே வருகின்ற போதுதான் அது அந்த கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு ஆற்றலும், அதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய டார்க் மேட்டர், இருண்ட பொருள் என்று சொல்லக்கூடியதும், இவையெல்லாம் காரணமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதற்கு உதாரணமாக அவர்கள் சொல்வது, அதாவது ரெட் ஷிஃப்ட் ஆஃப் கேலக்சிஸ், ஒவ்வொரு அண்டத்தில் இன்னொரு அண்டம் பிரிந்து செல்கிறது என்பதை தொடர்ந்து ஆராய்ச்சிக்கின்ற போது அது ஒரு சிவப்பு சிக்னல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது தவிர காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட் என்பது மகிழ்ச்சியில் சொல்லக்கூடிய கினமெட்டிக் குயிவரி என்று சொல்கிறார்களே, அதற்கு அந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்படி உருவாகி இன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏராளமான அணுக்கள், துகள்கள், அது ஒன்று கூடிய அடுத்த நிலைகள் இப்படி வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இங்க இருக்கக்கூடிய என்ன ஒரு சில எல்லைகள் என்று வைத்து பார்த்தால், அதாவது ஒவ்வொரு நிலையிலும் சில உண்மைகள் இருந்தாலும் சரி, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அது சில தவறுகளும் இருக்கலாம். அது அந்த மனிதன் முழுமையாக உணர்ந்து எதையும் ஆரம்பிக்கவில்லை, ஒவ்வொன்றாக முயற்சி தெரிந்து கொண்டிருக்கிறான். இப்போ இதில் இந்த பெருவெடிப்பு ஏன் நிகழ்ந்தது, அதற்கு அந்த சிங்குலாரிட்டி என்று சொல்கிறார்களே, அது எப்படி அது உருவானது, அது ஏன் அதை வெடிக்க வைக்க வேண்டும், அது ஏன் இந்த இயற்கை சட்டங்களை எல்லாம் மீற வேண்டும் என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த வெடிப்பில் நிகழ்வில் அங்கு சரியான பதில் இல்லை. ஆகவேதான் அருட்தந்தை போன்றவர்கள் எல்லாம் அதை ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு இவர்கள் இந்த வேறு ஒரு தியரியை உருவாக்கி கொடுக்கிறார்கள். யூனிஃபைடு தியரி என்று சொல்லக்கூடிய அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய கிரியேஷன் தியரி மற்றதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு நிலையிலே நின்று கொண்டு அவர் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட், சரி, இந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு பிறகு இது வேகமாக பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. அது வெடித்த நிலையிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் பெரிதாகி 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 இன்று நாம் பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக இருக்கிறது. இதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? இதுல விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது ஹாரிசன் ப்ராப்ளம், பிளாட்னஸ் ப்ராப்ளம், மோனோபோல் ப்ராப்ளம் என்று இந்த மாதிரி அதை ஆராய்ச்சிகின்ற போது அது எங்கு தோன்றி இருக்க வேண்டும், எப்படி தோன்றி இருக்க வேண்டும், அதை நாம் பார்க்கின்ற வகையில் அந்த தோற்றத்தில் எப்படி இருக்க முடியும், அதற்கு அது வடிவத்தில் என்ன மாற்றங்கள் பெற்றிருக்கலாம் என்று பல நிலைகளை வைத்துக்கொண்டு இன்று அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். நெக்ஸ்ட் போலாம். அடுத்ததாக பிக் பேங் தியரி என்று எப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அதே போன்று ஸ்டெடி ஸ்டேட் தியரி என்று சொல்கிறார்கள். இந்த பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் நம்ம தியரி ஆஃப் பெர்மனன்ஸ் என்று சொன்னோமே, அது போன்ற ஒரு நிலைதான் இது. அதாவது இது விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடியது. இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இதே போன்றுதான் இது பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது, அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலேதான் இந்த தியரியை பற்றி ஹாய்லி என்று சொல்லக்கூடியவரும், பாண்டி என்று சொல்லக்கூடியவர், கோல்டு என்று சொல்லக்கூடியவர்கள் இதை சொல்கிறார்கள். ஆனால் இந்த நிலையிலும் சில தவறுகள், சில விஞ்ஞானத்திற்கு எதிரான செய்திகள் இவையெல்லாம் இருக்கின்றன. அப்ப இதிலிருந்து பார்க்கின்ற போது அந்த காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட் என்று சொல்லக்கூடியதை அது சரியாக அதனுடைய நிலைகளில் சொல்ல முடியவில்லை. அந்த இன்னும் சில ஆரம்ப இளைய கேலக்சியில் உருவாகின்ற போது அதற்கான முடிவினை அவர்கள் சொல்ல முடியவில்லை. சரி, இப்படி ஒவ்வொன்றிலும் சில நன்மைகள் இருக்கின்றன, அதே சமயத்தில் சில தீர்க்க முடியாத குறைகளும் இருக்கின்றன. அடுத்து போலாம். அடுத்தது ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ், சைக்கிளிங் யூனிவர்ஸ் என்ற நிலையிலே பார்க்கின்றோம். இப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொல்ல, இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது, அது விரிந்து கொண்டே இருக்கும், பிறகு சுருங்க ஆரம்பிக்கும், மறுபடியும் இன்னொரு பிரபஞ்சம் தோன்றும்,
அது விரிய ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி அதை ஒரு சைக்கிள் போன்று அந்த விரிவு சுருக்கமாக வந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். எப்படி உடைந்து சிதறினால் பிக் பேங் என்று சொல்கிறோமோ அதுபோன்று அது மறுபடியும் அழுத்தப்பட்டு ஒன்று சேர்ந்தால் அதை பிக் கிரன்ச் என்று சொல்கிறார்கள். இப்படி பல மாற்றங்களை, பல கொள்கைகளை ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் வைக்கிறார்கள். பிக் பவுன்ஸ் மாடல்ஸ், தென் பைரோட்டிக் யூனிவர்ஸ், இப்படி பல நிலைகளில் அதனை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அடுத்த ஸ்லைட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ இங்க பார்க்க ஒரு ACDM மாடல் என்று இருக்கிறது. அதாவது இங்கு வருகின்ற போது அந்த லாம்டா, டார்க் மேட்டர், இருண்ட பொருள், அதிலும் குளிர்வு நிறைந்த இருண்ட பொருள் என்ற வகையிலே இங்கு சில பாகுபாடுகளை கொடுக்கிறார்கள். இது ஓரளவுக்கு தற்காலத்திய ஒரு விஞ்ஞானம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில அல்லது சில விஞ்ஞான கருத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அதனை சொல்கிறார்கள். இங்குதான் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் என்ற நிலைப்பாடு வருகிறது. அதாவது இன்று நாம் பிரபஞ்சம் முழுவதையும் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், சூரியன், கிரகங்கள், இந்த அண்டங்கள் இவையெல்லாம் ஒரு 5% தான் என்று சொல்கிறார்கள். மீதம் ஒரு 27% ஒரு டார்க் மேட்டர், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கரும்பொருள். அது எந்த மைக்ரோஸ்கோப் வைத்துக்கொண்டோ விஞ்ஞான கருவிகளை வைத்துக்கொண்டோ அதை பிடித்து அளக்க முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கிறது. அது அப்படிப்பட்ட ஒரு டார்க் மேட்டர் இருக்கிறது. அது இருண்ட பொருள் என்று சொல்கிறார்கள். அது ஒரு 27%. அடுத்து ஒரு 68% அது டார்க் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய வகையில் இருப்பதாக சொல்கிறார்கள். இது இப்ப நம்ம மகிழ்ச்சியின் வழியில் என்று பார்த்தால் நம்ம என்னெல்லாம் எல்லாம் சுத்த வெளிதான் அதிகமாக இருக்கிறது. இந்த சுத்த வெளியிலிருந்து ஒரு சில இடத்தில் இறைத்துகள்கள் தோன்றி அந்த சுத்தவெளி முழுவதும் நிரம்பி இருக்கலாம். இன்னும் இறைத்துகள் தோன்றாத பகுதி சுத்தவெளி கூட இருந்து கொண்டிருக்கலாம். அப்படி முழுக்க முழுக்க அந்த சுத்தவெளி என்ற நிலையில் இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி என்று வைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் அதிலிருந்து அந்த இறைத்துகள் தோன்றி அது இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு டார்க் மேட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகி அந்த விண்கள் ஒன்று கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று மற்ற பகுதி பிரிவுகள் வருகின்ற போது அங்குதான் பூமி போன்ற அமைப்பு, அதில் உயிரினங்கள் இவையெல்லாம் தோன்றுகின்றன. அப்படி அவற்றையெல்லாம் சேர்த்துதான் 5% என்று சொல்கிறோம். ஆக இப்படி இந்த நிலையிலே இந்த பிரபஞ்சம் அந்த ஒன்றுமில்லாத சுத்தவெளியிலிருந்து ஆரம்பித்து பின்னர் ஒவ்வொன்றாக மாறி 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 இன்று நாம் இருக்கக்கூடிய இத்தனை கோடி அண்டங்கள், இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய பிரபஞ்சமாக உருவாகி இருக்கலாம் என்ற ஒரு கருத்தில் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் போலாம். இப்ப இதற்கு நமக்கு இன்று விஞ்ஞான ரீதியாக வருகின்ற போது குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ற நிலையில் அதனை கொஞ்சம் பயன்படுத்தி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்று சொல்வது அந்த நுட்பமான நிலையிலே அந்த பொருட்கள் மிக 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 சுருங்கிய நிலையிலே, சிறிதாக இருக்கின்ற நிலையிலே அதற்கு அங்கு ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள், அந்த ஆற்றலுடைய மாறுபாடுகள், அதை பற்றி ஒரு அடிப்படையில் சொல்லக்கூடியதான் குவாண்டம் காஸ்மாலஜி என்று சொல்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பார்க்கின்ற போது இப்ப நம்ம நினைச்ச மாதிரி திடீர்னு இந்த நட்சத்திரங்கள் உருவாகி, அண்டங்கள் உருவாக்கி, மனிதர்கள் உருவாக்கி வந்ததல்ல. அது பொதுவாக நம்முடைய மரபு சார்ந்த ஒரு எண்ணங்கள், கிளாசிக்கல் யோசனைகள் என்று சொல்வார்கள். ஆனால் இது குவாண்டம் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய மிக நுட்பமான அலைகளை உடைய, நுட்பமான அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சின்ன அமைப்பிலிருந்து உருவாகி இவ்வளவு பெரிதாக வந்திருக்கலாம் என்ற நிலையிலும் விஞ்ஞானிகள் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சரி, இதுல இன்னும் வரக்கூடிய சில மற்ற மாடலில் பார்த்தீங்கன்னாக்கோ ஹார்ட்ல், ஹாக்கிங் நோ பவுண்டரி ப்ரொபோசல் என்று ஒன்றை சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த பிறந்த நேரமும் முடிவான நேரத்தையும் நாம் சரியாக சொல்ல முடியாது. டைம் பிஹேவ்ஸ் லைக் ஸ்பேஸ் நியர் ஆரிஜின். அதாவது அந்த ஆரம்ப புள்ளிக்கு இருந்துதான் இந்த நேரம் என்பது ஆரம்பித்திருக்க வேண்டும். அடுத்தது குவாண்டம் டன்னலிங் மாடல்ஸ். யூனிவர்ஸ் டன்னல் இட் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் நத்திங். அப்போ ஒன்றுமில்லாத அந்த நிலையிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு பெரிய மலையை குடைந்து வெளிப்பட்டது போல அந்த ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஆரம்பித்து அணுக்கள் தோன்றி, அணுக்கள் ஒன்று கூடி பஞ்சபூதங்கள் தோன்றி, பஞ்சபூதங்கள் ஒன்று கூடி பல்வேறு வகையான நட்சத்திரங்கள் இந்த அமைப்பிலெல்லாம் தோன்றி கடைசியில் உயிரினங்கள் வரை வந்திருக்கலாம் என்று அதனை குவாண்டம் டன்னலிங் மாடல்ஸ் என்ற நிலையிலே அதனை குறிப்பிடுகிறார்கள். நெக்ஸ்ட். இன்னும்
இன்னும் விஞ்ஞானிகள் நிறைய யோசனைகள் சொல்கிறார்கள். அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இப்ப நம்ம எல்லாரும் சூரிய மண்டலத்தில் 3வது வட்டப்பாதையில இங்கு பூமி இருக்கிறது. பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரியன் நம்மை தாண்டி அது செவ்வாய் இருக்கிறது, குரு இருக்கிறது, சனி இருக்கிறது, யுரேனஸ், நெப்டியூன் இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றெல்லாம் சேர்த்துத்தான் நாம் சூரிய மண்டலம் என்று நாம் சொல்கிறோம். இந்த சூரிய மண்டலம் இது போன்று கொடான கோடி சூரியன்கள் சேர்ந்த ஒன்றுதான் இது பால்வெளி மண்டலம் என்று சொல்கிறோம். கொடான கோடி சூரியன்கள் அத்தனை சேர்ந்தான் பால்வெளி மண்டலம் என்று சொல்கிறோம். இதே போன்று நமக்கு அடுத்தது ஆண்ட்ரோமேடா கேலக்சி என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் இதை போன்ற ஒரு பெரிய கூட்டம் நிரம்பிய ஒரு நட்சத்திரங்கள் அடங்கிய ஒன்றுதான். இப்படி இது போன்று கோடிக்கணக்கான மண்டலங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் நாம் இந்த பிரபஞ்சத்தை சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே கோடிக்கணக்கான மண்டலங்கள் இருக்கின்றன. எப்படி மில்கிவே கேலக்சி, ஆண்ட்ரோமேடா கேலக்சி, இது போன்று கோடிக்கணக்கான மண்டலங்கள், அவையெல்லாம் சேர்ந்த நிலைதான் இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சம் இதை தாண்டி வெளியே சென்றால் என்ன, இன்னொரு பிரபஞ்சம் இது மாதிரி இருக்கலாம். அதை தாண்டி ரொம்ப தூரம் இன்னொரு பிரபஞ்சம் இருக்கலாம். அதைத்தான் மல்டிவர்ஸ் என்று சொல்கிறார்கள், மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்கிறார்கள். ஏன் இவ்வளவு எல்லையில்லாத அந்த சுத்த வெளிக்கு ஒரே ஒரு பிரபஞ்சம் இருக்க வேண்டும்? ஆகவே இதற்குள்ளே பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அதை மல்டிவர்ஸ் தியரி என்ற நிலையிலே அதை குறிப்பிடுகிறார்கள். நெக்ஸ்ட் போலாம். சரி, இப்ப நம்ம சில செய்திகளை, இப்ப நமக்கு சூரியன் இவையெல்லாம் எப்படி உருவானது என்பது பற்றி சில செய்திகள். நட்சத்திரம் வெடித்து நாம் வாழும் பூமி சுற்றி கொண்டிருக்கிற சூரியனாகவும் அந்த சூரியனின் குலத்திலாகிய 9 கிரகங்களாகவும் மாறியது. ஆம், அதாவது ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு முன்னர் அது அந்த சூப்பர்னோவா என்ற நிலையில் அந்த பகுதி பொருள்கள் எல்லாம் ஒரு வெப்பம் அதிகமான நிலையில் இருந்து ஒன்று கூடி அதன் பிறகு சூரியன் உருவாகி இருக்கலாம். அந்த சூரியனை அடுத்து மற்ற கிரகங்கள் உருவாகி இருக்கலாம் என்ற நிலையிலே சொல்லக்கூடிய ஒன்றுதான். அடுத்து நெக்ஸ்ட் படம். இப்போ நம்ம இந்த படத்தை ஏற்கனவே பல முறை பார்த்திருப்பீர்கள், இருந்தாலும் தெரிந்து கொள்ளலாம். எப்படி நம்ம மகரிஷிகள் சொல்லக்கூடிய இப்ப இத்தனை செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இதுல இருந்து மகரிஷி எவ்வளவு நுணுக்கமா அதை சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த அப்சல்யூட் ஸ்பேஸ், அந்த அப்சல்யூட் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடியது, அங்கிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாகி, இறைத்துகள் உருவாகி, விண்கள் உருவாகி, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது உருவாகி, பின்னர் அதிலிருந்து கொடான கோடி அண்டங்கள், இப்ப பார்க்கிறதெல்லாம் கொடான கோடி அண்டங்கள் உருவாகி இருக்கிறது. அந்த அண்டங்களிலிருந்து தான் மறுபடியும் அது பூமி உருவாகி, பூமியிலிருந்து உயிரினங்கள் உருவாகி இப்படி எல்லாம் வந்திருக்க முடியும் என்று அந்த மகிழ்ச்சியின் வழியில் என்று சிந்தனை செய்கின்ற போது இது ஒரு முறையாக இருக்கிறது, ஒரு தவறு இல்லாது இருக்கிறது. இதுவரை பார்த்த அந்த விஞ்ஞான சில நுட்பங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொன்றிலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அங்காங்கு சில தவறுகளும் தென்படுகின்றன. ஆகவே எந்த வகையான தவறுகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க அறிவின் ஒரு ஆழத்தில் நின்று கொண்டு சிந்தனை செய்த வடிவமாகத்தான் அருட்தந்தை வேதாந்தி மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த பிரபஞ்ச தோற்றத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னர் அது சுத்தவெளி என்பதுதான் இருந்திருக்க வேண்டும். அதை ஆதி, அனாதி, பிரம்மம், கடவுள், தெய்வம் என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். ஆகவே அது பேராற்றல் மிக்கது, பேரறிவு மிக்கது. அருட்தந்தை சொல்வது போல வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒன்று. பின்னர் அந்த சுத்தவெளியில் தான் இறைத்துகள் தோன்றுகிறது. ஆம், அவ்வளவு பெரிய ஆற்றல் அது தன்னைத்தான் இறுக்கிக் கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற நிலையைத்தான் இறைத்துகள் என்று சொல்கிறோம். இறைவழியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இந்த நுண்விண் என்று சொல்வதுதான் அந்த இறைத்துகள் என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். நுண்விண் என்று சொல்லலாம், பரம என்று சொல்லலாம், ஈத்தர் என்று சொல்லலாம், எத்திரல் பார்ட்டிகள் என்று சொல்லலாம். இப்படி அந்த நுண்விண் தோன்றி அது ஒன்று கொடுக்கின்ற போதுதான் அங்கே விண்கள், இங்கே வேதான் என்று சொல்கிறோம், விண்கள் அல்லது ஆகாச துகள் என்று சொல்லக்கூடிய தோன்றுகின்றன. அப்ப கோடிக்கணக்கான இறைத்துகள் ஒன்று கூடி அது உருவாக்கக்கூடிய ஒரு உருண்டையைத்தான் அதனை விண் என்று சொல்கிறோம். அந்த விண்கள் ஒன்று கொடுக்கின்ற போதுதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் இருக்கிறது. ஆக அந்த காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாம் அந்த விண்களின் கூட்டம்தான். அந்த விண்கள் எப்படி ஒன்று கொடுக்கிறது? 2 2 கொடுதா, 10 10 கொடுதா, 100 200 கொடுதா என்ற எண்ணிக்கைக்கு ஏற்பதான் அடுத்தடுத்த நிலையில் காற்று, நெருப்பு, நீர், நிலை எல்லாம் வருகிறது. அந்த இவற்றில்தான் பொதுவாக நாம் பஞ்ச பூதங்கள், பஞ்ச என்று சொன்னால் 5, பூதம் என்று சொன்னால் பௌதீக பிரிவுகள், பிசிக்கல் எலிமெண்ட்ஸ். அப்போ ஆகாசம் என்பது முதல் நிலை, காற்று என்பது 2ஆம் நிலை, நெருப்பு என்பது 3ஆம் நிலை, நீர் அல்லது திரவம் என்பது 4ஆம் நிலை,
திடப்பொருள் நிலம் என்பது 5வது நிலை. இப்படித்தான் ஒவ்வொன்றாக உருவாகி இன்று நாம் பார்க்கக்கூடிய இத்தனை வகை மாற்றங்களாக வருகிறது. இந்த பிரபஞ்சத்தை எடுத்து, பிரபஞ்சம் என்று சொன்னாலே இந்த 5 வகையான பௌதிக பொருட்கள் எப்படி எப்படி வேறு வேறு நிலையில் அமைந்திருக்கின்றன என்று சொல்லக்கூடியதான் அந்த பிரபஞ்சம் என்ற நிலையிலே. இங்கே கொடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன, நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் இருக்கின்றன. இப்படி இந்த அமைப்பெல்லாம் சேர்த்துத்தான் நாம் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இதில் 5 வகையான பௌதிக பொருட்களும் சேர்ந்தோ பிரிந்தோ இயங்கக்கூடிய நிலையைத்தான் பொதுவாக நாம் பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். அடுத்த நிலை, இதுல பரிணாமம், அதைத்தான் இங்கு மகர்ஷிகள் சொல்லும்போது தன்மாற்றம் என்ற நிலையில் சொல்கிறார்கள். ஒன்றிலிருந்து மற்றொன்றாக பரிணமித்து வந்ததை. அந்த சுத்த வெளி என்ற நிலையிலிருந்துதான் அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகிறது. விண்கள் ஒன்று கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது உருவாகிறது. மீண்டும் இவையெல்லாம் இந்த ஒன்று சேர்கிற நிலையை வைத்துக் கொண்டுதான் அது நட்சத்திரமாக, கிரகங்களாக அல்லது பல நட்சத்திரங்கள் கூடிய அண்டமாக இப்படி உருவாகி கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட், இது தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம தத்துவம் என்று சொல்லலாம். பிரபஞ்சத்தை பற்றி பிரித்து பிரித்து பார்த்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையைத்தான் அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன். அதாவது பிரிச்சுட்டே போறோம், சின்னதா பண்ணா என்ன ஆகும்? அப்ப கடைசி போயின்னா அங்கிருந்து மறுபடியும் வந்தோம்னா எப்படி இந்த விரிந்து வந்தால் என்ற நிலையில் பார்க்கிறோம். அடுத்தது போலாம். இறைநிலையிலிருந்து விண்கள் தோன்றி அவை இணைந்து பஞ்சபூதங்களாகி, அண்டங்களாகி, ஜீவன்களாகி மலர்ந்து இந்த நீண்ட தொடர்சரித்து விளக்குவதுதான் தன்மாற்ற தத்துவம். அப்போ அந்த பரிணாமம் என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது அந்த வார்த்தை நம்ம நல்ல தமிழிலே தன்மாற்றம் என்ற நிலையிலே அதனை மகிழ்ச்சிகள் அதை கடைசி காலத்தில் வழங்கினார்கள். அப்போ எப்படி அந்த இறைத்துகள் தோன்றியது, அது ஒன்று கோடி விண்கள் எப்படி தோன்றின, அந்த விண்கள் ஒன்று கோடி பஞ்சபூதங்கள், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவையெல்லாம் எப்படி உருவாகின, அதன் பிறகு அங்கே ஜீவன்கள் எப்படி உருவானது என்ற இவற்றையெல்லாம் தான் இந்த தத்துவம் சாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தன்மாற்ற தத்துவம், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரி என்பது அதை விரிவாக விவரிக்கிறது. அதே சமயத்தில் அந்த பிக் பேங் தியரி, மற்ற விஞ்ஞானிகள் சொன்ன தியரிகளுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மகரிஷி அவர்கள் இங்கு அதனை ஒரு ஒரு அருமையான தியரியாக நமக்கு சொல்கிறார்கள். அதாவது அந்த பெருவெடிப்பு என்பது ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து சிதறியதல்ல. இந்த சுத்தவெளியில் எல்லா இடத்திலும் அந்த இறைத்துகள்கள் தோன்றுகின்றன. அவ்வாறு அந்த இறைத்துகள் தோன்றுவதைத்தான் அது பிக் பேங் என்ற நிலையிலே, இதுவரை வெளியாக இருந்தது ஆங்காங்க சின்ன சின்ன புள்ளியிலே அது அந்த துகள்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதை ஏன் பிக் பேங் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூட மகிழ்ச்சிகள் விவாதிப்பார்கள். ஆகவே அந்த விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டும் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களையக்கூடிய வகையிலும் அடுத்து இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் இந்த தன்மாற்ற சரித்திரம் என்ற ஒன்றை அருமையாக இறைநிலையாக நின்று அதனை விளக்குகிறார்கள். அந்த சுத்த வெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றி, இறைத்துகள் ஒன்று கூடி விண்கள் தோன்றி, விண்கள் ஒன்று கூடக்கூடிய நிலைக்கு ஏற்ப காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாம் உருவாகி இருக்கிறது என்பதை ஒரு ரத்தின சுருக்கமாக மகிழ்ச்சிகள் சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதைத்தான் ஔவையார் சொல்றார், பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. அந்த சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் படைத்த நிலை, அதிலிருந்துதான் 5 வகையான பௌதிக பொருட்கள், ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடியவை தோன்றுகிறது. அது எங்கெல்லாம் ஒன்று சேர்க்கிறதோ அங்குதான் ஜீவன்கள், உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. பாருங்க, அந்த ஒரு 2 வாக்கியத்துல எத்தனை, பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று இந்த பிரபஞ்ச பரிணாமத்தை பற்றியும் உயிரினத்தின் அந்த பரிணாமத்தை பற்றியும் அது அந்த சுத்த வெளியிலிருந்து தோன்றி இத்தனை மாற்றங்களை பெற்று வந்திருக்கிறது என்பதையும் அந்த 2 வரிகளிலே எவ்வளவு ஆழமாக நம்முடைய ஔவையார் விளக்கிறார் பாருங்கள். அடுத்த நிலை, நெக்ஸ்ட். அந்த பிரபஞ்சத்தின் மூல நிலையை அறிந்து கொள்கின்ற போது பல்வேறு சிந்தனைகள் வருகிறது, முரண்பாடுகள் வருகின்றன. சிலர் சிந்திக்க முடியாத நிலையிலே அங்கே தடமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பிரபஞ்சத்தை பற்றி, அந்த பிரபஞ்சத்தின் மூலமான இறைநிலையை பற்றி, அந்த இறைநிலை எல்லா இடத்திலும் ஒரு பாய்ம பொருளாக விரிந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மைகளை சாதாரண மனிதனால் உணர முடியாதால் அங்கு பல தடை வருகிறது, துன்பம் வருகிறது, பல இழப்புகள் வர ஆரம்பிக்கிறது. யார் ஒருவர் அதை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் சேர ஆரம்பிக்கும். புரியாமல் இருக்கின்ற போது அது மனதுக்குள்ளே குழப்பமாக, துன்பமாக மாறிக்கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து
தெய்வம் பேராற்றலாக எங்கும் நீக்கமர இருக்கிற பெருவெளியே. ஆம், எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று மகரிஷியின் வாக்குக்கேற்ப அந்த பேராற்றல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி இருக்கிறது. அது எல்லையில்லாத நிலையில விரிந்து நிலையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாடம். அந்த விண்கள் ஆரம்பித்து எல்லாம் வரக்கூடிய நிலை, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது உருவாகி அதன் பின்னர் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இத்தனை கோடி நட்சத்திரங்கள், அண்டங்கள், சூரியன், கிரகங்கள் இவையெல்லாம் உருவாகி இந்த பூமி என்பது உருவாகி அந்த பூமியிலே 5 வகையான பௌதிக பிரிவுகள் இருக்கின்றன. அங்குதான் அது உயிரினங்கள் என்ற நிலையில் உருவாக ஆரம்பிக்கிறது. ஓரறிவுள்ள தாவரமாக, 2 அறிவுள்ள புழுவாக, 3 அறிவுள்ள பூச்சிகளாக, 4 அறிவுள்ள ஊர்வலமாக வந்து 5 அறிவுள்ள விலங்குகளாக வந்து கடைசியில் 6 அறிவுள்ள மனிதனாக வருகிறது. ஆக இப்படி இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி சில இடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நெக்ஸ்ட் போலாம். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற போது மகரிஷியின் கருத்திலே நாம் இதை உயிருள்ளவை, உயிரற்றவை என்று பிரிக்கலாம். எதுவெல்லாம் உணர்வுபூர்வமாக இருக்கிறதோ, மரம், செடி, கொடிகளிலிருந்து விலங்குகள், மனிதன் என்று வரை இருக்கக்கூடியதெல்லாம் உயிருள்ளவை என்று வைத்துக் கொள்ளலாம். அதுபோக உயிரற்றவை இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்கற்கள் இவையெல்லாம் உயிரற்ற நிலையிலே. தனித்தனியாக சொன்னால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் அது தனித்தனியாக நிலையாக பார்க்கின்ற போது அவையெல்லாம் ஜடப்பொருட்கள், உயிரற்றவை. ஆனால் அதே 5 வகையான பௌதிக பொருள்களும் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளாக ஒரு ஓட்டத்தை, உயிர் ஓட்டத்தை, காற்று ஓட்டத்தை, வெப்ப ஓட்டத்தை, அதே போன்று இரத்த ஓட்டத்தை அமைத்துக் கொள்ளுகின்ற போது அங்கு அது ஒரு உயிருள்ள நிலையாக மாறுகிறது. ஆக அந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உயிரற்றவை, உயிர் உள்ளவை என்று 2 நிலைகளை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து போறோம். மகரிஷி அவர்கள் அந்த பேராற்றல் படைத்த இந்த பெருவழியை கிராவிட்டி என்ற நிலையில் அற்புதமான ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி சொல்கிறார்கள். பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் இணையில்லாத ஆற்றல், அழுத்தம் உடையதாக இருக்குமோ அந்த பொருளுக்குத்தான் கிராவிட்டி என்ற நிலையில் மகிழ்ச்சிகள் அற்புதமான இது சொல்கிறார்கள். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கொடி. அந்த ஆதி என்ற பரம்பொருள் அது பேராற்றல் பெற்றதைத்தான் கிராவிட்டி என்று சொல்கிறார்கள். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி, ஆம், அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் படைத்த அந்த இணையில்லாத ஆற்றல், அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, அதைத்தான் கிராவிட்டி என்ற நிலையில் அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். அது பேராற்றல் பெற்றதாக இருக்கிறது. அது அந்த ஆற்றல் அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. ஆகவே தான் அதை செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள். இறைவழியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து ஆற்றல். அந்த பேராற்றல் அது தன்னைத்தானே அது இறுக்கிக் கொள்கிறது. அந்த நிலையில தான் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று சொல்கிறோம். அதற்கு ஒரே ஒரு வார்த்தையாகத்தான் மகரிஷி அவர்கள் ஆங்கில வார்த்தையாக அதை கிராவிட்டி என்று சொல்கிறார்கள். எல்லா திசைகளிலிருந்தும் அந்த அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. செல்ஃப் கம்ப்ரெஷன், சூழ்ந்த அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே அதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்து அவ்வாறு அது வருகின்ற போது அங்கு ஒரு மென்மையான அதிர்வுகள் தோன்றுகிறது. அந்த அதிர்வுகள் அந்த சில புள்ளிகளில் ஒரு சுழல ஆரம்பிக்கின்ற போது இறைத்துகள் தோன்றுகிறது. அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண்கள் உருவாகிறது. ஆம், அந்த ஆற்றல் அதிகமாகின்ற போது அங்கு ஏற்படக்கூடிய ஒரு திணிவு, அந்த திணிவு தான் சின்ன சின்ன அதிர்வுகளாக, அந்த அதிர்வைத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நுண் அதிர்வு என்று சொல்கிறார்கள், கினமெட்டிக் குய்வரி என்று சொல்கிறார்கள். இதனைத்தான் விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற போது அதனை குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ், அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தனக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அதிர்வு நிலை. அந்த அதிர்வு நிலையைத்தான் அந்த வெட்ட வெளியிலே சுத்த வெளியில் இருக்கக்கூடிய அதிர்வு நிலையை இன்று விஞ்ஞான ரீதியாக நாம் குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆராய்ச்சி பார்க்கலாம். இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய, ஒரே செயலுக்கு செய்யக்கூடிய நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. நெக்ஸ்ட் படம். அந்த இறை துகள்கள்
அது எப்படி அந்த இறைத்துகள் என்பது என்ன? மிக மிகச் சிறிய உருண்டை, வேகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது சுற்றுதல் நின்று விட்டால் மீண்டும் அது சுத்த வழியாக மாறிவிடும். அது சுற்றுவதால் தான் ஒரு இறைத்துகள் என்ற இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி எல்லா இடத்திலும் நிரம்பியிருக்கூடிய காற்று சுழல ஆரம்பிக்கின்ற போது அதை சூறாவளி என்று சொல்கிறோம். அது சூறாவளியாக வருகின்ற போது அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வந்து விடுகிறது. அது அந்த சூறாவளி செல்கின்ற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய மரங்களை எல்லாம் கூட வேரோடு சாய்த்து விடும், கப்பலை கூட சாய்த்து விடும். அப்படி ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். ஆனால் அது அப்படியே சென்று 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 ஓய்ந்து அது சுழற்சி நிற்கின்ற போது சாதாரண காற்றாக மாறிவிடும். அதைத்தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த சுத்த வெளியிலே ஆங்காங்கு சில புள்ளிகளிலே அந்த சுழற்சி ஏற்படுகின்ற போது அதைத்தான், அந்த சிறிய சுழற்சியைத்தான் அதை நாம் இறைத்துகள் என்று சொல்கிறோம். அந்த மொத்த சுத்த வெளியும் அழுத்துவதால், எல்லா திசையிலும் அழுத்துவதால் அது சிறிய உருண்டையாக மாறிவிடும். ஆகவே இறைத்துகள் என்பது மிக மிக சிறிய உருண்டை, மிக மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு, மிக நீண்ட காலமாக அந்த சுழற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்ப அந்த இறைத்துகள் கூடிய நிலையைத்தான் விண் என்று சொல்கிறோம். அந்த விண்கள் அது கூடிய நிலையைத்தான் மற்ற பௌதிக பிரிவுகள் என்று சொல்கின்றோம். நெக்ஸ்ட் போலாம், அடுத்து போலாம். சரி, இப்போ இந்த இறைத்துகள்கள் சுழல்கின்ற போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றலைத்தான், அந்த அலைகளைத்தான் காந்தம் என்று சொல்கிறோம். ஒரு அசையாத குளத்திலே ஒரு கல்லை போட்டோம்னாக்கோ அங்கிருந்து அலைகள் வட்ட வட்டமாக சென்று கொண்டிருக்கும். அதுபோன்று அசையாத இந்த சுத்த வெளியிலே ஒரு இடத்துல ஒரு சுழற்சி ஏற்படுகின்ற போது அந்த சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலைகள் விரிந்து 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 எல்லா திசைகளிலும் சென்று கொண்டிருக்கும். அப்படி செல்லக்கூடியதான் காந்த அலைகள் என்று சொல்கிறோம். அவ்வாறு அந்த அலைகள் சென்று சென்று அடங்கிவிடும். அப்ப அந்த அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான், ஒரு ஆற்றலின் மாற்றத்தை தான் அதனுடைய காந்த நிலை என்று சொல்கிறோம். அப்போ தற்சுழற்சி விரைவு கொண்டு சூழ்ந்துள்ள வெளியோடு கலப்பதால் அந்த காந்தம் உருவாகிறது. காந்தம் இதனை நாம் இன்னும் ஒரு பக்தி மார்க்கத்தின் மூலமாக வைத்துக் கொண்டால், சிவன் சக்தி அந்த இரண்டு தெய்வங்களுக்கு ஒரு பிறந்த குழந்தைதான் கந்தன், கந்த பெருமாள், அறுமுக பெருமாள் என்றெல்லாம் சொல்கிறோம். அதே போன்று அசையாத அந்த சுத்த வெளியிலே இந்த அசையக்கூடிய இறைத்துகள் உருவாகி அந்த இறைத்துகள் அங்கிருந்து அது அலைகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிகள் மீண்டும் அந்த சுத்த வெளிக்குள்ளே அடங்கிவிடும். அது எவ்வளவு தூரத்திற்கு சென்று அடங்குகிறதோ அந்த இறைத்துகளில் ஆரம்பித்த அந்த தூரம் வரை அங்கே ஒரு ஆற்றல் மாற்றத்தை காண முடிகிறது. அந்த மாற்றம் பெற்ற ஆற்றல் அதைத்தான் இங்கே காந்தம் என்ற நிலையிலே சிவம் சக்தி ஒன்று சேர்ந்து கந்தன் உருவாவது போல அசையாத சுத்த வெளியிலே அசையக்கூடிய இறைத்துகள், அங்கிருந்து வெளிவரக்கூடிய அந்த அலைகள், அந்த அலைகள் கரைந்து போகின்ற நிலை, அதைத்தான் காந்தம் என்ற நிலையிலே அங்கு மகர்ஷிகள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து போலாம். இடமாக இருப்பதும் பொருளாக இருப்பதும் இயக்கமாக இருப்பதும் அதே சுத்தவெளிதான். ஆம், அந்த சுத்தவெளி அதுதான் இத்தனை கோடி கோடி நட்சத்திரங்களுக்கும் அண்டங்களுக்கும் இடமாக இருக்கிறது, இத்தனை அணுக்களுக்கு இடமாக இருக்கிறது. அந்த சுத்தவெளி என்பதுதான் உண்மையான பொருள், எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள், மெய்ப்பொருள் என்று சொல்கிறோம். அதிலும் தோன்றிய இறைத்துகள், விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், நாம் இதைத்தான் பொதுவாக பொருள் என்று சொல்கிறோம். ஆக உண்மையிலே ஆராய்ச்சி இது பார்த்தல இவையெல்லாம் பொருள் இல்லை, இவையெல்லாம் ஒரு காலத்திலே மறைந்துவிடும். நாம் பார்க்கக்கூடிய நிலம் என்பது மறைந்துவிடும், நீர் மறைந்துவிடும், நெருப்பு மறைந்துவிடும், காற்று மறைந்துவிடும், அந்த விண்களும் ஒரு காலத்தில் மறைந்துவிடும். எல்லாம் மறைந்து மீண்டும் சுத்த வெளியாக மாறிவிடும். பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்று வள்ளுவர் சொல்வது போல, எதையெல்லாம் பொருள் இல்லையோ அவற்றையெல்லாம் நாம் பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக உண்மையான பொருள் என்பது அந்த சுத்த வெளிதான், வெட்ட வெளிதான். அதுதான் மெய் பொருள் என்று சொல்லக்கூடியது. பார்க்கக்கூடிய மற்றதெல்லாம் பொதுவாக பொருள் என்று சொல்கிறோம். இவையெல்லாம் நிலைத்து நிற்பதல்ல, மாற்றம் பெற்றது. ஆனால் அந்த சுத்தவெளி என்பது அது நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதிலிருந்துதான் அனைத்து தோற்றங்களும் வருகின்றன, மீண்டும் அதற்குள்ளே மறைந்து விடுகின்றன. இந்த இறைநொலை, இறை துகள், காந்தம், இம்மூன்றையும் நமது மனம் தனித்தனியாக கருதினாலும் எல்லாம் ஒன்றுதான். அந்த இறைநிலை தான் அது ஒரு சுழற்சி வருகின்ற போது துண்டுபட்ட நிலை அடைந்து சிறிய உருண்டையாக இருக்கின்ற போது இறைத்துகள் என்று சொல்கிறோம். அது சுழல்கின்ற போது அந்த சுழற்சியில் வெளிப்படக்கூடிய அலைகள் விரிந்து செல்வதைத்தான் பொதுவாக காந்தம் என்று சொல்கிறோம். பார்ப்பதற்கு தனித்தனியாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் அடிப்படையில் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அதாவது எப்படி ஒரு தங்கம் என்ற ஒரு பொருள் அது ஆபரணங்களாக செய்கின்ற போது ஒன்றை மோதிரம் என்று சொல்கிறோம், நெக்லஸ் என்று சொல்கிறோம், இப்படி பல நிலைகளில் சொல்கிறோம், எல்லாம் தங்கம் தான் காரணமாக இருக்கிறது. அதே போன்ற அந்த இறைநிலை என்பதுதான் இறைத்துகளாக இருக்கிறது, காந்தமாக இருக்கிறது, விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக இருக்கிறது, இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது, பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிரினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல், நெக்ஸ்ட் போலாம். சரி, அப்ப இந்த விண் தோன்றிய நிலை, அது இயங்கக்கூடிய நிலை, அந்த பேராற்றல் அதனை அழுத்தக்கூடிய நிலை, அது சுழல்கின்ற போது அது ஏற்படக்கூடிய விளக்கு விசை,
அவைதான் வெளியே விரிந்து செல்கின்ற போது அது ஒரு வான்காந்த அலைகள் என்று சொல்கிறோம். பொதுவாக ஜடப்பொருளில் வெளிப்படுகின்ற போது வான்காந்த அலை என்று சொல்லியும், அது ஜீவன்களில் வெளிப்படுகின்ற போது அதனை ஜீவகாந்த அலை என்று நாம் சொல்கிறோம். அதாவது அந்த இறைத்துகள் என்ற நிலையிலும் தோன்றி விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த பிரபஞ்சம், கொடான கோடி சூரியன்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் அதனை பிரபஞ்சம், பிரபஞ்ச பரிணாமம், பிரபஞ்ச தன்மாற்றம் என்று சொல்கிறோம். எந்த இடத்துல 5 வகையான பௌதிக பிரிவுகள் ஒன்று சேர்ந்து அந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் ஒன்று சேர்ந்த நிலையிலே அது ஒரு ஜீவனாக மாறுகிறதோ, வைரஸ், பாக்டீரியா நிலையில் உருவாகி பின்னர் தாவரங்களாக வந்து, புழுவாக வந்து, பூச்சிகளாக வந்து, அதன் பின்னர் விலங்குகளாக, மனிதனாக வந்திருக்கக்கூடிய இந்த நிலையைத்தான் பொதுவாக உயிரினங்கள் என்று சொல்கிறோம். இப்படித்தான் அந்த பிரபஞ்ச தோற்றமும் அதன் தொடர்ச்சியாக அந்த உயிரின தோற்றம் என்பது வந்திருக்கிறது. இதுவரை நாம் இந்த பிரபஞ்ச தோற்றம் என்பது பற்றிய மகரிஷி சொன்ன கருத்துக்களையும் விஞ்ஞான ரீதியான சில கருத்துக்களையும் பார்த்திருக்கிறோம். இன்னும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஔவையார் சொல்வது போல, கற்றது கைமண் அளவு, கல்லாத உலகளவு என்ற அளவிலே நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு தூசி என்ற அளவிலே சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். இன்னும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய உள்ளுணர்வாக அத்தனை செய்திகளையும் நமக்கு புத்தகங்களாக, அவருடைய உரையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர் வழியில் நின்று அவர் கொடுத்த தியானத்தையும் அந்த பயிற்சி முறைகளையும் ஆழமாக பின்பற்றுகின்ற போது நமது உள்மனதின் மூலமாக, நம்முடைய கர்மயத்தின் மூலமாக நாம் இன்னும் எல்லாவற்றையும் அகக்காட்சியாக பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லி, இன்று ஒரு சுருக்கமாக இந்த பிரபஞ்ச தோற்றம் என்பதை பற்றி ஒரு விஞ்ஞான கருத்துக்களையும், மகரிஷியின் கருத்துக்களையும், நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் சிலவற்றையும் மேலோட்டமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். ஆனால் இன்னும் இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய கருத்து என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இதுவரை கவனித்துக் கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த அளவிலே இதை நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் இந்திராணி அம்மா. நன்றி அம்மா வாய்ப்புக்கு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உங்க பேச்சு கேட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேச்சு கேட்டதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இந்த பிரபஞ்ச தோற்றம்ங்கிற ஒரு ஆழமான கருத்தை எடுத்து இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க சொல்லும் போது ரொம்ப வியப்பா இருக்கு ஐயா. சொல்ல முடியாத ஒரு மயிர்கூச்சரியும் வகையில நீங்க இந்த இதை எடுத்து சொன்னீங்க. சாமிஜி இத அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க ஏற்கனவே உணர்ந்துட்டாங்களா? அந்த பிக் பேங் தியரி எல்லாம் கூட சாமிஜிக்கு தெரியுமா? முன்னாடியே உணர்ந்தது நமக்கு சொன்னாங்களா? இல்ல உள்ளுணர்வா அப்பப்ப அவங்க தோணுன விஷயங்களை நமக்கு சொன்னாங்க? சாமிஜியை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ போய் புத்தகத்தை படிச்சுட்டு லைப்ரரியில பார்த்துட்டு அப்படி சொல்லல. அவருக்கு எல்லாம் உள்ளுணர்வாக கிடைத்த செய்திகளை வைத்துக் கொண்டுதான் பெரும்பாலும் சொல்ல, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், அப்புறம் மற்ற நண்பர்களோடு பேசக்கூடிய நிலையில் கிடைத்த சில அனுபவங்கள், அவர் தியானத்தின் ஆழத்திற்கு செல்கின்ற போது மனதை விரித்து செல்கின்ற போது இந்த பிரபஞ்சம் தோன்றிய நிலை, இன்னைக்கு பிரபஞ்சம் தோன்றி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய நிலை கிட்டத்தட்ட 14 பில்லியன், 1 பில்லியன் சொன்னா 100 கோடி, அத்தனை ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னர் நம்ம போய் பார்க்க முடியாது. ஆனால் மனதின் மூலமாக நாம் விரிந்து சென்று பார்க்கலாம். அப்படி அவர் மனதை விரித்து பார்த்து அனுபவமாக உள்ளுணர்வாக பெற்றதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். விஞ்ஞானிகள் அந்த நிலைக்கு செல்வதில்லை. அவங்க ஓரளவுக்கு உயர்ந்து நின்று விடுகிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் செல்லக்கூடிய நிலையும் தாண்டி சென்றுதான் மகரிஷி அவர்கள் அதை உள்ளுணர்வாக பெற்று நமக்கு அந்த பிரபஞ்ச பரிணாமம் என்பதை நமக்கு உண்மையை, அந்த உண்மையான நிலையை விளக்குகிறார். ஆன்மீகமாக சாமிஜி சொன்ன விஷயங்களுக்கு இவ்வளவு விஞ்ஞான வரலாறு இருக்குங்கிறத கேட்கும் போது ரொம்பவும் ஆச்சரியகரமா இருக்குங்க ஐயா. அதுவும் நீங்க எடுத்து ஒண்ணுன்னா சொல்ல இத சாமிஜி தன்னுடைய சமகாலத்தவர் யாரும் வந்தாலும் இத பத்தி விளக்குவாங்க, அல்லது விஞ்ஞானிகள் வந்தா இத பத்தி இன்னும் ஆழமா சொல்லுவாங்கங்கிற நோக்கத்தோடு இது ஆன்மீக ரீதியாக நமக்கு சொன்னாங்களோன்னு ஒரு கருத்து கூட தோன்றுது ஐயா. அப்படியும் இருக்கலாமா ஐயா? கண்டிப்பா.
அதாவது ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது அந்த ஆன்மா அமைதியாக இருப்பதற்காக, இதமாக இருப்பதற்காக சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களும். இந்த ஆன்மாவுக்குள்ளே எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. இந்த ஆன்மாவில் இல்லாத செய்திகள் இல்லை. பொதுவாக அந்த ஆன்மா என்பதைத்தான் நம்ம கர்மயம் என்று சொல்கிறோம். இந்த கர்மயத்தில் இல்லாத செய்திகள் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் எப்பொழுதுமே ஒரு தன்மனைப்போடு இருந்து கொண்டிருப்பதால், வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் நாம் அந்த கர்மயத்தின் ஆழத்திற்கு சென்று சில உண்மைகளை காண முடிவதில்லை. ஆனால் மகரிஷி போன்ற மகான்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த மனம் அமைதியில் இருப்பதால் கர்மயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சுலபமாக எடுத்து நமக்கு சொல்கிறார்கள். ஆக நாமும் ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு அந்த தவ முறைகளை எல்லாம் மகிழ்ச்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். யார் ஒருவர் ஆழமாக தவம் ஈட்டினாலும் அந்த கர்மயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து பார்க்க முடியும், அதனை உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் அது மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் கொடுக்க முடியும் என்பதைத்தான் அருட்தந்தை அவர்கள் தனது வாழ்வின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாத செய்திகள் இல்லை. பிரபஞ்ச பரிணாமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், உயிரினத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், செயலுடைய தத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தனி மனித வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், எல்லா விஞ்ஞான முறைகளின் அடிப்படை நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தொழில் முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், கல்வியின் தரத்தினை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், பொருளாதார மேம்பாட்டு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, அவருடைய வயதுக்குள்ளே எவ்வளவு சிந்தனை செய்திருந்தால் இத்தனை செய்திகளையும் சொல்ல முடியும். இப்ப விஞ்ஞானிகள் ஒரு பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி, அதுக்குன்னு ஒரு ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் அந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். உயிரினத்தை பற்றி கொஞ்சம் பேர் ஆராய்ச்சி செய்யறாங்க. விஞ்ஞானத்துல, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, மேத்ஸ்ல ஒவ்வொன்றிலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மொத்தமாக ஒரு தனி மனிதர் அத்தனையும் ஆராய்ச்சி செய்து அத்தனை பேருக்கும் கிடைக்காத உண்மைகளை நமக்கு சொல்லி இருக்கார் என்று சொன்னால் எப்படி பேராற்றல் மகான். அப்படிப்பட்ட மகான் நமக்கு பாக்கியம் ஐயா, நம்மளுக்கு கிடைச்சது நாம செஞ்ச பாக்கியம். பாரதியை போலையும் திருவள்ளுவரை போலையும் சாமிஜி தொடாத விஷயங்களே இல்லை ஐயா. ஞான களஞ்சியத்தை படிக்கும் போது எந்த ஒரு சிறு விஷயத்த கூட அவங்க அலட்சியமா விடவே இல்லை, வேண்டான்னு விடல ஐயா. அத்தனையும் எடுத்து அவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்காங்க. அது அத்தனையும் வாங்கி கொள்றதுக்கு எனக்கு வயசு ஆகாது, பத்தாது. ஆனாலும் ரொம்ப தெளிவா நீங்க இப்ப சொன்னீங்க ஐயா. கேட்க கேட்க கண்ணுல தண்ணி வருது. இவ்வளவு பெரிய மகான் இவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு. கடைசியா ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப நம்ம நியூட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம யோகான் வேதான்ற விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாதா ஐயா? நம்ம மகரிஷி முதல்ல வேதான், யோகான் அப்படிங்கிற 2 நிலைகளை வச்சு சொன்னாங்க. அப்ப அந்த இறைத்துகள், ஃபார்மேட்டிவ் டஸ்ட் என்ற ஒரு கான்செப்ட், அது ஒரு விளக்கமா சொல்றதுக்கு முன்னாடி அப்படி வச்சு அதை சொல்லிட்டு இருந்தாங்க. காந்த நிலை அடையும் என்ற வகையில சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த இறைத்துகள் என்ற நிலை வந்த பிறகு அந்த இறைத்துகள் தான் காந்த துகளாக மாறுகிறது என்ற நிலையை சொல்லுகின்ற போது அந்த பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்வான நிலையை மகிழ்ச்சி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனாலதான் இப்ப நம்ம சமீபத்துல அந்த யோகான் என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவதில்லை. ஏன்னா முதல்ல அந்த யோகான் என்பதை அவர்கள் அந்த விண் என்ற நிலையிலிருந்து அதை பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு ஆழமான சிந்தனை வருகின்ற போது அந்த இறைத்துகள் தான் காந்த துகளாக மாறுகிறது என்று சொல்லி அங்க வந்தாங்க. அதனால இப்ப கடைசி காலத்துல நம்ம அந்த யோகான்ங்கிறத அதிகமா பயன்படுத்துறதில்லை. அதான் இறைத்துகள், காந்தம், இறைத்துகள் ஒன்று கூடிய விண், அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தம் விண்காந்தம் என்ற அளவிலே நாம் அதை கொண்டு செல்கிறோம். ஆனா ஆரம்பத்துல மகரிஷி அவர்கள் அந்த வேதான், யோகான் என்ற நிலைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். மேலும் நுட்பம் அதிகமாக அந்த சிந்தனைகள் கூட 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 அந்த விண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் தான் காந்த துகளாக இருக்கிறது, அது வெளிப்படக்கூடியதுதான் காந்தமாக வருகிறது. ஆகவே அதை விண்காந்தம் என்ற நிலையிலே, வான்காந்தம் என்ற நிலையிலே மகிழ்ச்சி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அது ஒரு படி அந்த சிந்தனையின் உயர்வாக இருக்கிறது. வாழ்க்கை அதேதான் ஐயா. இந்த சுத்த வெளிங்கிற தத்துவத்தை விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே சாமிஜி சொல்லிட்டாங்க. விஞ்ஞானிகள் இப்பதான் இறைத்துகள்ங்கிறத சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே பரமாணுங்கிறத, இறைத்துகள்ங்கிறத சாமிஜி நமக்கு சொல்லிட்டாங்க. வெடிப்பு தண்ணீருக்கு சூழ்ந்ததுனால ஏற்பட்ட அந்த நெருக்கத்தினால் ஏற்பட்ட துகள்கள்ங்கிறத முன்னாடியே சாமி சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொன்னு ஐயா, இந்த விஷயத்த நீங்க சொல்லும் போது என்ன போல இருக்கிறவங்களுக்கு எல்லாம்
ரொம்ப பழைய காலத்துல நம்ம எப்படி சாமிஜிகிட்ட கருத்துக்களை ஊன்றி கேட்டு கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு மூளையில இருத்திக்கிட்டோமோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஐயா. அந்த அளவுல இங்க அனாயாசமா நீங்க அத்தனையும் எவ்வளவு தரவுகளை சேகரிச்சிருக்கீங்க. ஆனாலும் அதை நீங்க சொல்ற பாங்கு இருக்கே அறிவு சார்ந்த அனுபவம் சார்ந்த உரையாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. எல்லாம் அருள் தந்தையினுடைய ஆசி உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனாலையும் அவரோடவே இருக்கிறீங்க, மணிமண்டபத்திலே இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பூரண ஆசி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியுடைய நன்றி ஆசி செலுத்தி எல்லோருக்கும் உண்டுமா. யாரெல்லாம் மகிழ்ச்சி நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த மகிழ்ச்சியுடைய ஆசைகள் கிடைக்கும். நம்ம எல்லோரும் முயற்சி செய்வோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காஜி ஷாலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். படிக்க விருப்பமா இருக்கு ஐயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எந்த கேள்வி என்னண்டா ஐயா, டார்க் மேட்டர் கரும்பொருள் ஒளியை உறிஞ்சுமா, ஒளியை பிரதிபலிக்குமா, இதற்கு ஈர்ப்பு விசை உள்ளதா, யூனிவர்ஸின் மர்மமான விடயமா ஐயா இது? ஆமாம். இப்போ அந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்பதை சமீபத்தில் விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டார்க் மேட்டர் என்று சொல்லக்கூடியது ஒரு ஈர்ப்பு விசை தன்மை உடையது. அது ஒளி உறிஞ்சக்கூடியது என்ப நிலை அல்ல, அது ஒரு ஈர்ப்பு விசை தன்மையை உடையது. இப்போ பொதுவாக பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. அதனால்தான் சந்திரனை அது தன்னோடு அணைத்துக் கொண்டு செல்கிறது. நம்ம என்னதான் உயரமா குதிச்சா கூட திருப்பி பூமியிலே தான் நிற்க முடியும் நம்மளால. எந்த உயரமான மரமாக இருந்தாலும் சரி, அந்த பழம் பழுத்து பூமியை நோக்கித்தான் விழுகும். இப்படி பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அதுபோன்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அது விஞ்ஞானிகள் அதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று அவர்கள் அதை சொல்கிறார்கள். அப்போ அது ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஒரு விசை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய நிலையிலே அந்த சுத்தவெளி என்பது இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்று சொல்லக்கூடியது. அது எல்லாவற்றையும் அழுத்தி கொண்டிருப்பது. அது எல்லாவற்றையும் அழுத்தி கொண்டிருப்பதாலே ஒரு பொருளின் மேலே அது ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஈர்ப்பு விசையால் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். இது விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து. மகரிஷி அவர்கள் எல்லாவற்றையும் அது தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்ற அழுத்தி கொண்டிருப்பதால் அது எல்லாம் அதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே அதனை சொல்ல வருகிறார்கள். ஏன்னா அவருடைய தியரி இன்னும் முழுமையாக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டு அதன்படி சிந்தனைகள் செய்கின்ற போது இன்னும் நிறைய மாற்றங்கள் விஞ்ஞானத்தில் சேரும். அதுவும் அந்த இறைத்துகள் எப்படி உருவானது, அந்த தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல் அதனுடைய அளவு என்ன, அதனுடைய முடிவு என்ன, அது எப்படி அந்த துகள் உருவானது, துகள் உருவான பின்னர் அதிலிருந்து அந்த காந்த ஆற்றல் எப்படி விரிவருகிறது என்பதெல்லாம் இன்னும் நிறைய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய செய்திகள். மகரிஷி சொல்லியிருக்கிறார், நம்முடைய சீரர்கள்லாம் அவர் மேற்கொண்ட அன்பின் காரணமாக, அந்த மதிப்பின் காரணமாக அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது சரியாதான் இருக்கு, முறையாக தான் இருக்கிறது என்று நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்கிறோம். ஆனால் விஞ்ஞானிகள் அதை பகுத்து ஆய்வு செய்வார்கள். அதை நிரூபணம் செய்ய முடியுமா என்று பார்ப்பார்கள். அதை மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்து பார்த்தால்தான் விஞ்ஞானிகள் அதை நம்புவார்கள். அதுக்காக நாம் இந்த செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆகவே இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். மகரிஷியினுடைய இந்த சிந்தனைகள் ஒரு காலத்தில் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் எட்ட வேண்டும். கண்டிப்பாக விஞ்ஞானிகளும் அதை நோக்கித்தான் நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இது போன்று ஒரு துரியாதீதம் தவத்திலே நின்று ஆழமாக சிந்தித்தால் கண்டிப்பாக அவர்கள் நம்மை விட இன்னும் ஆழமாக சென்று அதை உணர முடியும். அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த விஞ்ஞானத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். அம்மா வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம். நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமேஷ் திக்காராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி அம்மா.
நல்லா இருந்ததுங்க ஐயா. ஞாபகம் இருக்குங்களா ஐயா? உங்களை சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா சொல்லுங்க. மீட் பண்ணோம். நல்லபடியாக ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது. மேபி எனக்கு கூட அந்த தாட்ஸ் இருக்குது. மேபி மகரிஷி வந்து இப்போ இருந்ததுலாம் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து ஜேம்ஸ் வெப்ஸ்டர்லாம் போட்டு இன்னும் பிக் பேங் தேரியே கொஸ்டின் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி வந்து ஜீரோலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மேபி இப்போ மகரிஷி இருந்தாருன்னா மேபி அவருடைய தாட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ மகரிஷி இருந்தா இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி, இன்னும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளவு வளர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகரிஷியுடைய அறிவும் அதோடு சேர்ந்து செயல்பட்டால் இன்று விஞ்ஞானிகளுக்கு நிறைய அற்புதங்கள் கிடைக்கும். ஆனா இன்று மகரிஷி நம்மோடு இல்லைனாலும் அதுக்காக நம்ம வந்து அதை விட்டுற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சிந்தனை செய்கின்ற போது அந்த அந்த சிந்தனையின் மூலமாக மகரிஷி வெளிப்படுவார். அந்த மகரிஷி பலருக்குள்ளே நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து அதை விஞ்ஞானமாக மாற்றுவார். அந்த விஞ்ஞானிகள் இதை சிந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்து அவர்களும் இது போன்ற இந்த பயிற்சி முறைகளுக்கெல்லாம் வந்து சேர்கின்ற போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். அதை மகிழ்ச்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய அந்த செயலின் விளைபாட்டை நாம் இன்னும் சில காலங்களில் உணரத்தான் போகிறோம். அவர் இல்லை என்று நினைக்க வேண்டாம். அவர் வான்காந்தத்தில் கலப்பு பெற்று இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள் யாரெல்லாம் அவரை பற்றி நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து சேரும். இது பெரிய படிப்பு தேவையில்லை, பட்டங்கள் தேவையில்லை. யாரெல்லாம் ஆழமாக சிந்தனை செய்கிறார்களோ அவருடைய மனதுக்குள்ளே நினைத்து வணங்குகிறார்களோ அந்த அறிவு நம்முடைய அறிவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம். மகரிஷி நினைவுகள். நன்றிங்க. இன்னொரு சின்ன கேள்விங்க. சொல்லுங்க. பேசிக்கா எனக்கே இருக்குது. அது இப்போ சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ 9 கிரகங்களை வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது சன்னு தான், சூரியன் தான். ஆனால் அது கிட்டக்க இருக்க கிரகங்கள்லாம் சாலிடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், நீலம், நம்ம எர்த்து, அப்புறம் சந்திரன், இவங்கெல்லாம் சாலிடாக இருக்காங்க. நெருப்பு கிட்ட இருக்கும்போது அது லிக்விடாக இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் ரிவர்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குருவும் சனியை வந்து கேஷியஸாக இருக்காங்க. தொலைவார கிரகங்கள் கேஷியஸாக இருக்குது, கிட்ட கிரகங்கள் சாலிடாக இருக்குது. மேபி இப்போ நம்ம நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணோம்னாக்கா அது லிக்விட் சாலிடாக இருக்கும், அப்புறம் லிக்விடாக, அப்புறம் கேஷியஸாக போகும். பட் ஆனால் இங்கே இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இன்வர்ஸாக இருக்குது. இது எதனாலங்கய்யா? ஐயா, இதுக்கு நிறைய இன்னைக்கு விஞ்ஞான ரீதிகள் நிறைய சொல்றாங்க. ஏன் வந்து முதல்ல இப்படி 4 கிரகங்கள், அதாவது புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த புதன் அது முழுக்க அங்கே ஒன்றுமே கேஸ் கிடையாது, வாட்டர் கிடையாது. சுக்கிரன் அதுலேயும் ஒன்றும் கிடையாது. பூமியில் மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு இங்கே தண்ணீர் இருக்கக்கூடிய நிலை, காற்று இருக்கக்கூடிய நிலை இப்படி இருக்கிறது. இதை தாண்டி செவ்வாய்க்கு போகும்போது செவ்வாயில் இன்னும் காற்று மண்டலம் அதிகமாக இருக்கும், குருவில் இன்னும் அதிகமாக இருக்கும், அந்த யுரேனஸ் நெப்டியூன் போர்க்கின்ற போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது அந்த சூரியன் வந்து விஞ்ஞானிகள் கூற்றுப்படி பார்க்கின்ற போது அது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே லேசாக இருப்பதெல்லாம் அந்த இடத்தை விட்டு பிரிந்து விடும். அப்படி இப்போ புதன்ல இருக்கக்கூடிய ஒருவேளை காற்று இருந்திருந்தாலும் நீர் இருந்திருந்தாலும் அவையெல்லாம் அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். புதன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி 300 டிகிரி வெப்பநிலை இருக்கும். ஒரு தண்ணீர் இருந்தாலும் அது 100 டிகிரிக்கு மேலே தண்ணீராக இருக்க முடியாது, அது ஆவியாயிடும். அது ஆவியான பின்னாடி அந்த ஈர்ப்பு விசையால் அதை அப்படியே இழுத்து கொண்டு எங்கேயோ போய் சேர்த்துரும். ஆகவே அந்த புதன், சுக்கிரன் இவையெல்லாம் சூரியனுடைய அந்த ஈர்ப்பு விசைக்கு அதிகமாக ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை பக்கத்தில் இருக்கிறதுனால பூமி ஓரளவு 9 கோடி மைல் இருந்தாலும் ஓரளவுக்கு இங்கு தண்ணீராக இருப்பதற்கும் காற்றாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு மேல நம்ம போகின்ற போது இன்னும் அந்த ஈர்ப்பு விசை குறைவதால அந்த அதிக அளவில் அந்த காற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலை, வாயுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. அதனாலதான் நமக்கு அதுக்கு மேல போகும்போது அந்த குரு, சனி எல்லாம் அதனுடைய அது சாலிடா இருக்கிற நிலை கொஞ்சம் இருக்கும். அதை விட அந்த லிக்விடா இருக்கக்கூடியதும் காற்றாக இருக்கக்கூடிய நிலைகளும் அது அதிகமாக இருக்கும். இன்று அதற்கெல்லாம் விஞ்ஞானிகள் சரியான காரணத்தை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இப்ப நீங்க இதெல்லாம் நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும்னாக்கும் நீங்க நம்முடைய அந்த கூகுள் அதுக்குள்ள போய் கேட்டாலும் சொல்லும். இன்னைக்கு அதை விட இந்த இப்ப சேட் ஜிபிடின்னு வருது, ஜெமினின்னு சொல்லி வருது, பல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆப் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. அதுகிட்ட நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னா கூட இதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நம்முடைய பள்ளிக்கூடத்து புத்தகங்கள்ல நம்ம சாதாரண ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னாக்கா இதுக்கான விடைகள் நிறைய இப்ப கொடுக்குறாங்க. ஒரு 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கான இந்த சின்ன சின்ன செய்திகளை நிறைய கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங் SM ஐயா, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா.
வணக்கம் ஐயா. சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க வாழ்க சொல்லுங்க வளமுடன். சென்னையில சொல்லுங்க. இருந்து கொளத்தூர்ல ஜவஹர் நகர் மன்றத்துக்குங்க ஐயா. நீங்க கூட வந்திருக்கீங்க ஓ அங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். குளத்தூர் ஜவஹர் மன்றம் வந்திருக்கு. சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க. பார்வதிங்க ஐயா பேசுறது. வெரி குட் சொல்லுங்கம்மா. நீங்க அந்த பிரம்ம ஞானம், அதாவது பிரம்மத்துடைய அறிவை எவ்வளவு சுருக்கமா எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லியும் அவ்வளோ அழகா அப்படியே மைண்ட் உள்ள போதுங்கய்யா. நீங்க சொல்ல சொல்ல நம்மள சுத்தி அப்படியே ஒரு அழுத்தங்கய்யா. அது என்னால சொல்ல விளக்க தெரியலங்கய்யா. வெகு அருமைங்கய்யா நீங்க விளக்குனது. நல்லதுமா. பாருங்க, சாமிஜி அந்த பிரம்ம நிலை விளக்க சொல்லும் போது இன்னைக்கு எத்தனையோ பேர் கிராமிய சேவை திட்டத்தில இருந்து வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க அந்த பிரம்மநிலை விளக்கம் எல்லாம் கேட்ட பின்னாடி அவங்க இறைத்துகளை பத்தி, காந்தத்தை பத்தி, வான்காந்தத்தை பத்தி, ஜீவகாந்தத்தை பத்தி, கருமியத்தை பத்தி எல்லாம் அழகா பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கு படிப்பு என்பதே கிடையாது. ஆனாலும் அந்த சிந்தனைகள், அப்ப மகரிஷியினுடைய அந்த ஒரு பேராற்றல், அந்த பேரறிவு யாரெல்லாம் அவருடைய அந்த உயிராற்றலை பெற்று தீட்சை எடுத்துக்கொண்டார்களோ அது எல்லாருடைய மனதுக்குள்ளும் புகுந்து ஏதோ வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால என்னன்னா, இதுல எல்லோரும் முயற்சியை செய்யலாம். நான் முயற்சி செய்து மகரிஷி அது எந்தெந்த நிலைகளை உள்ளுணர்வாக கொடுத்தாரோ இன்னும் ஆழமாக நாம் தெரிந்து கொண்டு இந்த விஞ்ஞான உலகுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த பிரபஞ்சம் வந்ததை இன்னும் முழுக்க இன்னும் விஞ்ஞானமா மாற்றி கொடுக்கணும். நம்ம உயிரின பரிணாமத்தையும் நம்ம விஞ்ஞானமா மாற்றி கொடுக்கணும் நம்ம. அப்ப நாம் அதை கொஞ்சம் எல்லாரும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னும் ஆழமாக சிந்தனை செய்து அந்த சிந்தனைகளை விஞ்ஞானமாக்கி கொடுத்து விட்டால் விஞ்ஞான உலகம் அதற்கு மேலே பல மடங்கு கொண்டு போயிடும். நம்ம ஆரம்பத்துல ஒரு புள்ளி வச்சா போதும், அதுக்கு மேல அவங்க பெரிய கோடெல்லாம் விஞ்ஞானிகள் போட்டுருவாங்க. இப்ப நம்ம அந்த மகரிஷி விட்டு சென்ற செய்திகளை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அது விஞ்ஞானத்தோடு இணைத்து விட வேண்டும். அந்த முயற்சியில நம்ம எல்லாரும் ஒன்று விடுவோம். நீங்களும் ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு விஞ்ஞானி தான். யாரெல்லாம் சிந்தனை செய்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஒரு மகானி நினைவோடு இருந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு இந்த கருத்து பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் தான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வத்தன்மை இருக்கிறது. அந்த தெய்வத்தன்மையின் வெளிப்பாடு முதல் நிலையில் விஞ்ஞானிகளாகவும், அடுத்த நிலையில் அது ஒரு பிரம்மஞானிகள் என்ற நிலையிலும், அடுத்த நிலையில் அது சித்தர்களாக, மகான்களாக, மகரிஷியாக அது கொண்டு செல்லத்தான் செல்லும். ஆகவே நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம். மகரிஷி நினைத்த எண்ணங்கள் அது விஞ்ஞானிகள் மனதிலும் சென்று சேர்ந்து விஞ்ஞானமாக மாறட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அப்புறமங்கய்யா, நம்ம இறைத்துகளுக்கு என்னுடைய மனசுல வந்த ஒரு பேருங்கய்யா, அது தன்னைத்தானே சுருக்கி இறுக்கி துகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா தன்னைத்தானே. அப்போ அந்த துகளுக்கு நானு குட்டின்னு பேர் வச்சிருக்கேங்கய்யா. என்ன பேர் வச்சிருக்கீங்க? குட்டி 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 போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அது ஸ்டாப்பே ஆகல. இப்போ இந்த நிமிஷமும் போட்டுன்னு இருக்கு இல்லையா குட்டி. அது இறைத்துகள் ஒவ்வொரு வினாடியிலும் அந்த வெளியிலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. அந்த இறைத்துகள் ஒன்று கூடி ஆங்காங்கு விண் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த விண்ணிலிருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அது இப்படி பரிணாம வளர்ச்சியில அது அழிந்து கொண்டும் இருக்கிறது. அதை உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிப பருவம் பின்னர் அது வயதாகி இறந்து போகிறதோ அது போன்று அந்த இறைத்துகளும் தோன்றி அது பல பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்து பின்னர் அதுவும் மறைந்து போகக்கூடிய நிலைதான். இப்படி வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை வச்சிருக்கிறீங்க. நல்லதுங்க, இருக்கட்டுமா. வாழ்க்கை. அப்புறம் நாங்கெல்லாம் ஒரு 10th வரைக்கும் தாங்க படிச்சோம். அந்த 10வது வரைக்கும் அந்த காலத்துல படிக்கிறதுக்கே நாங்க படாத பாடுபட்டு படிச்சோம். எனக்கு நிறைய படிக்கணும்ட்டு ஆசை. இதெல்லாம் இங்க மனவளக்கலை நம்ம மகரிஷி கிட்ட டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ, YPT கோர்ஸ் ஜெயின் யூனிவர்சிட்டியில அதெல்லாம் படிச்சேங்கய்யா. இப்ப MOV படிக்கணும்ட்டு ஆசை. ஆனா எனக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைங்கய்யா. அதுக்கு என்ன வழியோ நீங்க செய்யுங்கய்யா. எனக்கு ரொம்ப ஆசைங்கய்யா. இப்ப நீங்க MOV படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப 10th முடிச்சிருந்தீங்கன்னாக்கா ஒரு +2 மட்டும் நீங்க முடிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி இருந்தாலும் தமிழ் வரும், ஆங்கிலம் வரும், சயின்ஸ் வரும், மேத்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரபியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கூட +2 முடிச்சுக்கங்க. +2 முடிச்சிட்டிங்கனாக்கா அடுத்த வருஷம் நம்ம அந்த MOக்கு மாதிரி BOக்கு கொண்டுலான் இருக்கிறோம். அப்போ +2 முடிச்சவங்க எல்லாம் BOக்கு சேரலாம். BOக்கு முடிச்சுட்டு நீங்கள் MOக்கு சேரலாம். ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 5-6 வருடத்துக்குள்ளாக நீங்கள் MOக்கு முடிக்கலாம். முதல்ல +2 ஓப்பன் எக்ஸாமினேஷன் இருக்கு.
யார் வேணாலும் எழுதலாம். நீங்க அதுல ஒரு முயற்சி பண்ணி அதுக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து நீங்க +2 எழுதிக்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், ஈஸியா இருக்க சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நீங்க +2 முடிச்சிருங்க. +2 முடிச்ச உடனே நம்ம இதுல இந்த பிஓக்கு சேரலாம், அது யூஜி டிகிரி சேரலாம். யூஜி டிகிரி சேர்ந்து முடிச்சுட்டு அதுல எம்ஓக்கு சேரலாம். கண்டிப்பாக நீங்க ஒரு 5-6 வருடத்திற்குள்ள எம்ஓ முடிக்க முடியும். ஆனா நம்முடைய பல்கலைக்கழக விதிப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரலாம். எடுத்தோட வர முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிக்கிறதுக்கான ஒரு வழிகளை பாருங்க. 12th முடிச்சோன்னா நம்ம இதுல யூஜி சேரலாம். அப்புறம் அடுத்து பிஜி வந்துடலாம். இப்போ வேற ஏதாவது இருக்குங்க ஐயா நம்ம படிக்கிறதுக்கு? இப்போ நம்ம இந்த 12th என்பது நம்ம அந்த அரசாங்கத்தின் மூலமா நடக்கூடிய தேர்வுல தான் வரணும். இப்ப நம்மளுடைய இதுலயே வேதாத்ரி மகரிஷிலேயே நம்ம இதுலயே ஆழியார்லயே ஏதாவது நம்ம டிப்ளமோ செய்யலாமா? இப்ப நம்ம விசன் டிப்ளமோ செய்யலாம், ஜெயின் டிப்ளமோ செய்யலாம். அது ஒரு வறுமை வழி. அது முடிச்ச பின்னாடி அதுக்கு மேல நம்ம போக முடியாது. ஓகே ஓகே. அதனால அதுக்கு மேல நீங்க எம்ஓ படிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு யூஜி டிகிரி வேணும். ஒரு யூஜி டிகிரி வேணும்னா கண்டிப்பாக +2 வேணும். இப்ப பெரும்பாலும் +2 தான் இப்போ ஒரு அடிப்படை நிலையில் இருக்கு. அதனால அந்த 10th முடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. +2 ஒன்றும் உங்களுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. நீங்க எல்லாம் ஏற்கனவே நம்முடைய தவத்துக்கு வந்திருக்கனால அந்த எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு ஈஸியா தான் போயிடும். ஒரு முறை நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நல்லா ஆழமா படிச்சீங்கனால தாராளமா பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். +2 முடிச்ச உடனே அடுத்து நீங்க கொஞ்சம் நீங்க +2 முடிக்கிறதுக்குள்ள இங்க நமக்கு பிஓக்கு வந்துடும். அப்புறம் நீங்க தாராளமா அப்படியே 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சிடலாம். ஓகேங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அருள்நிதி டாக்டர் வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்க வணக்கம் வணக்கம். சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. வான்காந்தாற்றல் பத்தி நல்லா சொன்னீங்க. கடைசியில நீங்க அந்த இறை ஆற்றல் சிவனாகவும் அந்த விண்ண சக்தியாகவும் அதோட வரக்கூடிய காந்தாற்றலை கந்தன் என்றும் காந்தன் என்றும் சொன்னீங்க. இதே கருத்தை நான் என்னுடைய மெய்ப்பொருள் ஒரு கட்டுரையில மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஐயாவுடைய இதே கருத்து எனக்கு தோன்றியது, அதே இதை நீங்க ஐயாவுக்கு சொல்லிட்டீங்க. நல்லது. இன்னைக்கு தோன்றிட்டீங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சில இது புக்ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சில ஆன்சர் அதாவது பூமி தோன்றியது எப்போன்னு பார்த்தோம்னா ஒரு 40 லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அதுல பூமியில இருந்த ஜீவராசிகள் தோன்றியது 30 லட்சம் கோடி தான் சொல்றாங்க. ஜீவன்கள் முதல்ல ஜீவன் தோன்றியது கடல்ல தான். அமீபாக இருந்து பெரிய ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப முதல்ல நம்ம ஆன்ஜிஸ்டர் மாதிரி முதல்ல கடல்ல இருந்த பழைய எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் தான். அப்புறம் பூமி ரொம்ப ஹாட் ஆனது. இப்போ யாரோ பேசும்போது கேட்டாங்க, பூமி ரொம்ப ஹாட்டா தான் இருந்திருக்கு. 10th ஒரு பாட்டே இருக்குது, புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பூமியானது கடல்ல முங்கி அதுக்கப்புறம் வெளியே அப்படி இதாயிருக்கு. வெளியே முதல்ல அது ஹாட்டா தான் இருந்திருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி பாட்டே இருக்கு. ஃபுல்ல 10th புக்ல தமிழ் புக்ல இருக்குன்னு சொல்லி நான் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, படிச்சிருக்கிறேன். அந்த இதை அதான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதே மாதிரி வான்காந்தாற்றத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. அது எப்படி நம்ம ஜீவகாந்தம் இந்த உடம்புல நமக்கு எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சிறிது விளக்கம் கொடுத்தா நல்லா. நல்லதுங்க. இப்ப வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டுமே ஒரு ஆற்றலின் வெளிப்பாடு தாங்க. பொதுவாக ஒரு ஜடப்பொருள் என்ற நிலையில இருக்கக்கூடியதெல்லாம் அது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை ஒரு வான்காந்தம் சொல்றோம். உயிர் பொருள் என்ற நிலையில அது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். இப்ப சூரியனிலிருந்து வெளிச்சம் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, அது வான்காந்த ஆற்றல். சந்திரனிலிருந்து வெளிச்சம் இருக்கிறது, நட்சத்திரத்திலிருந்து வெளிச்சம் இருக்கிறது, அதுவெல்லாம் வான்காந்த ஆற்றல். ஒரு இடி மின்னல், அங்கே சத்தம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, இவையெல்லாம் வான்காந்த ஆற்றல். இப்படி ஜடப்பொருட்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் அதனை வான்காந்த ஆற்றல் என்று சொல்கிறோம். அதே சமயத்தில் உயிர் பொருள் தாவரத்திலிருந்து, மற்ற புழு பூச்சிகளிலிருந்து, விலங்குகள், பறவைகள், மனிதன் என்ற நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் பொதுவாக ஜீவகாந்த ஆற்றல் என்று சொல்கிறோம். அப்போ இந்த உயிரினங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் ஜீவகாந்த ஆற்றல். அந்த ஜீவகாந்த ஆற்றல் இப்ப எல்லா உயிரினங்களுக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது. அந்த ஜீவகாந்த ஆற்றலுக்கு காரணம் இந்த உயிர் பொருள் என்று வருகின்ற போது
உள்ளே இந்த சித்தாகாசம் என்று சொல்லக்கூடிய உயிர், இது உடல் முழுவதும் ஒரு சுழற்சி ஓட்டமாக மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் இது சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி சுற்றி சுற்றி ஓடுகின்ற போது அதிலிருந்து ஒரு காந்த அலைகள் எழுப்புகிறது. எப்படி ஒரு மின்சாரம் கம்பியிலே செல்கின்ற போது அந்த மின்சாரம் என்பது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்கள் ஓடுவதைத்தான் மின்சாரம் என்று சொல்கிறோம். அப்படி ஓடுகின்ற போது கம்பியை சுற்றி ஒரு காந்த மண்டலம் உருவாகும். பொதுவாக அதை மின்காந்தம் என்று சொல்கிறோம். அதுபோன்று உடம்புக்குள்ளாக அந்த உயிர் ஓடுகின்ற போது உடம்புக்கு உள்ளும் வெளியேயும் ஒரு ஆற்றல் வெளிப்படும். அதைத்தான் அதை உயிர் காந்தம் அல்லது ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம். அப்ப ஜீவனோடு தொடர்புடையது. அந்த ஜீவகாந்த ஆற்றம் தான் நமது கண்கள் வழியாக வெளிப்படுகின்ற போது நமக்கு வெளிச்சமாக உணர்கிறோம், பொருளை பார்க்கிறோம், பார்வை உணர்வாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் காது வழியாக வெளிப்படுகின்ற போது நாம் கேட்கக்கூடிய தன்மையை பெறுகிறோம். அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் மூக்கின் வழியாக வெளிப்படுகின்ற போது நாம் வாசனையை உணர்கிறோம். அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் நாவின் வழியாக வெளிப்படுகின்ற போது அது சுவையை உணர்கிறோம். அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் நமது உடல் தோலின் மூலமாக வெளிப்படுகின்ற போது அந்த வெளியே இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தம், வெப்பம், இது போன்ற நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே அந்த ஜீவகாந்த ஆற்றலின் வெளிப்பாடு தான் நம்முடைய ஜீவன்களில் உணர்வுகளாக இருக்கிறது. அதுவே மூளை வழியாக அந்த எண்ணங்கள் வெளிப்படுகின்ற போது அது எண்ணமாக, நினைவுகளாக, ஒரு கற்பனை வளமாக, இப்படி பல நிலைகளில் நமக்கு அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மொழி வழியாக எண்ணமாகவும், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் வழியாக உணர்வுகளாக இருக்கக்கூடியதான் பொதுவாக மனம் என்று சொல்கிறோம். அதனாலதான் மகிழ்ச்சி அவர்கள் மனம் என்பதை உயிரின் படர்க்க நிலை என்று சொல்வார்கள். உயிர் என்பது உடல் அளவுக்கு உடல் உள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆனால் அந்த உணர்வுகள் வருகின்ற பார்க்கிறோம், எவ்வளவு தூரம் வேணாலும் பார்க்கலாம், கேட்கலாம், வெகு தூரத்தில் இருக்கக்கூடியதை கேட்கலாம். இப்படி புலன்கள் மூலமாக அது உடலை தாண்டியும் செயல்படக்கூடிய நிலையிலே வருவதால் தான் அந்த மனம் என்ற நிலையிலே அருட்தந்தையர்கள் அதனை உயிரின் படர்க்க நிலை என்று சொல்வார்கள். ஆக மனம் என்பதும் ஒரு ஜீவகாந்தத்தின் வெளிப்பாடுதான். அந்த ஜீவகாந்தம் இந்த உடலில் தான் வெளிப்படுகிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு புலன்கள் இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் இருக்கிறது. அந்த 5 புலன்கள் வழியாக போகின்ற போது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தத்தின் 5 பிரிவுகள், அந்த 5 பிரிவுகளையும் ஒன்றொன்றாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுக்காக தான் நமக்கு 5 புலன்கள் வந்திருக்கின்றன. இப்படி நாம் அந்த காந்தத்தை உணர்கிறோம். அது ஜீவன்கள் என்று வருகின்ற போது அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். தனித்தனியாக இருந்தால் அது வான்காந்தம் மாறிவிடும். நிலம் தனியாக இருக்கிறது, நீர் தனியாக இருக்கிறது, நெருப்பு தனியாக இருக்கிறது, காற்று தனியாக இருக்கிறது, அந்த விண்கள் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் தனியாக இருக்கிறது. அது தனித்தனியாக இருந்தால் அந்த ஆற்றலின் வெளிப்பாட்டை பொதுவாக நாம் வான்காந்தம் என்று சொல்கிறோம். அந்த 5ம் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே ஒரு ஓட்டத்தை அமைத்துக் கொண்டு, இப்ப நம்ம உடம்புக்குள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், இந்த 4 ஓட்டங்களும் இருக்கிறது. அந்த உயிரோட்டம் இருப்பதால் அந்த உயிரின் வெளிப்பாடாகிய ஆற்றல், அதைத்தான் காந்த ஓட்டம் என்று சொல்கிறோம். அதைத்தான் நாம் ஜீவகாந்தம் என்ற நிலையிலே அதில் எடுத்துக்கொள்கிறோம். இப்படி 5ம் தனித்தனியாக இருந்தால் அது வான்காந்தம் என்று சொல்லியும், அது வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை வான்காந்தம் என்று சொல்லியும், 5ம் தங்களுக்குள்ளே ஒரு முறைப்படியான ஒரு விகிதாச்சாரப்படி தங்களை அது அமைத்து கொண்டு அதன் மூலம் இரத்தம் ஓடுகிறது, வெப்பம் ஓடுகிறது, காற்று ஓடுகிறது, அங்கே உயிர் ஓடுகிறது என்ற நிலையில் இந்த ஓட்டங்களை அமைத்துக் கொள்கின்ற போது அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். அந்த உயிரினங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் ஜீவகாந்தம் என்றும், அது ஜடப்பொருள் என்ற நிலையை வெளிப்படக்கூடிய ஆற்றல் வான்காந்தம் என்றும் நாம் சொல்லுகிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அருமையான விளக்கம் ஐயா, நன்றி, வணக்கம். நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, பதி, பசு, பாசம், அதுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், அதுக்கு வேணும் விளக்கம். சரிங்க. ஒரு பதி என்று சொல்லுகின்ற போது பொதுவாக அது அந்த இறைவனை நீங்க சொல்ற மாதிரி அந்த சுத்தவெளி என்று வைத்துக் கொள்ளலாம், பிரபம் என்று வைத்துக் கொள்ளலாம், ஆதி அனாதி என்று வைத்துக் கொள்ளலாம், தெய்வம் கடவுள் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த இறை தன்மை மகரிஷி அதை சொல்லும் போது இறைநிலை, இறைவெளி, நிறைநிலை, நிலைவெளி, ஆதி, பிரம்மம், அனாதி, சுத்தவெளி, வெட்டவெளி, காரிருள் என்று பல நிலைகளில் அதை சொல்கிறார்கள். அந்த சுத்தவெளிதான் காரணமாக இருக்கிறது. அதிலிருந்து மகரிஷி சொன்னபடி இறைத்துகள் தோன்றுகிறது, இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகிறது, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் உருவாகிறது.
அது எங்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்கிறதோ அங்குதான் உயிரினம் உருவாகும். அப்படி அந்த உருவாகக்கூடிய அந்த உயிரினங்கள் அது தாவரமாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், ஊர்வனவாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். அப்படி வரக்கூடிய நிலையிலேயே தான் இந்த ஆன்மா என்பது அங்கு உருவாக ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த சுத்தவெளி உருவாகி அதிலிருந்து பிரபஞ்சம் தோற்றங்கள் உருவாகி அதன் பிறகு இந்த ஜீவன்கள் உருவாகி பொதுவாக எல்லா ஜீவன்களும் உயிருள்ளவைதான் என்றாலும் கூட நாம் பொதுவாக அந்த மனிதனை மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்ப மனிதன் அந்த மனிதனுக்குள்ளே அந்த ஒரு மனம் என்பது அமைந்து, ஒரு ஆன்மா என்பது அமைந்து, அது ஒரு இயக்க நிலைக்கு வருகின்ற நிலை. அங்குதான் இங்கு அந்த பசு என்ற நிலையில சொல்கிறோம். பசு என்பது அந்த ஆன்மாக்கள் பிறந்த நிலை, உயிரினங்கள் பிறந்த நிலை வச்சுக்கல. அப்ப சிற்றுயிரிலிருந்து பேருயிர் வரை, சிற்றுயிர் சொன்னால் அது செடி கொடி மரங்களிலிருந்து, புழு பூச்சிகளிலிருந்து, ஊர்வன விலங்குகள், பறவைகள், இவையெல்லாம் அது ஒரு பேருயிர் என்ற நிலையிலே மனிதனாக வருகின்ற போதுதான் அந்த பேரறிவு நிலையை, அறிவில் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய பக்குவத்தை மனிதன் பெறுகிறார். அப்ப இவையெல்லாம் அந்த பசு அந்த தெய்வ நிலை சுத்தவெளி இருந்தால்தான் மற்றவையெல்லாம் வர முடியும். அதிலிருந்து வந்த ஒன்றுதான். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் அந்த சுத்தவெளியின் வெளிப்பாடுதான். ஆகவேதான் தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கலாம், சூரியனை சந்திரனை பார்க்கலாம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை பார்க்கலாம். எல்லாம் அந்த சுத்தவெளியிலிருந்து வந்தது தானே. சுத்தவெளி என்பது தெய்வம் என்று சொன்னால் எல்லாம் தெய்வம் தான். நிலம் என்பது தெய்வம், நீர் என்பது தெய்வம், நெருப்பு என்பது தெய்வம், காற்று என்பது தெய்வம், ஆகாசம் என்பது தெய்வம் தான். அப்படித்தான் வைத்து வணங்கி இருக்கிறார்கள். நிலத்தை தெய்வமாகத்தான் காஞ்சிபுரத்தில் மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தை வைத்துக் கொண்டு மண்ணு லிங்கம் தெய்வமாக வணங்கினார்கள். நீரை தெய்வமாகத்தான் இங்கு திருவானைக்காவலில் அதை ஜம்புலிங்கம் என்று சொல்லி வழங்குகிறார்கள். நெருப்பை தெய்வமாகத்தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வணங்குகிறோம். காற்றை தெய்வமாகத்தான் திருப்பதிக்கு அருகே இருக்கக்கூடிய காளஹஸ்தியில் தெய்வமாக வணங்குகிறோம். பின்னரை சொல்லக்கூடிய ஆகாசத்தை தெய்வமாகத்தான் சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்தில் தெய்வமாக வணங்குகிறோம். இப்படி 5 வகையான பௌதிக பிரிவுகளை தெய்வமாக வணங்குகிறோம். இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் எங்கு சேர்கிறதோ அங்குதான் உயிரினம் ஆரம்பிக்கும். அப்படி முதலாக ஆரம்பித்த உயிரினம் தான் அது ஒரு செல் உயிரினம், பாக்டீரியா, வைரஸ் என்ற நிலையில் அதுதான் பின்னர் சின்ன சின்ன புல் என்ற வகையிலே செடிகளாக மரங்களாக அதைத்தான் ஓரறிவுள்ள ஜீவன் என்று சொல்கிறோம். ஆக அந்த ஓரறிவுள்ள தாவரம் என்பதும் தெய்வத்தின் ஒரு நிலைதான். ஆகவேதான் எல்லா கோயில்களிலும் பார்த்தால் ஸ்தல விருட்சம் என்று சொல்லி ஒரு தாவரத்தை வைத்திருப்பார்கள். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த தெய்வத்திற்கு ஏற்ப ஒரு மரத்தினை ஸ்தல விருட்சம் என்று வைத்திருப்பார்கள். எப்படி அந்த தெய்வத்தை வணங்குவது முக்கியமோ அதுபோன்று ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தின் அருகே சென்று அந்த அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆக தெய்வம் தான். அதற்கு பிறகு 2 அறிவுள்ள புழுக்கள், 3 அறிவுள்ள பூச்சிகள், 4 அறிவுள்ள ஊர்வன, 5 அறிவுள்ள விலங்குகள் எல்லாம் தெய்வத்தின் வெவ்வேறு வடிவங்கள் தான். கடைசியாக வந்த மனிதன், 6வது அறிவடைத்த மனிதன், சிந்திக்க தெரிந்த மனிதன், விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மனிதன், இயற்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய மனிதன், அவன்தான் அந்த பகுத்தறிவு தொகுத்தறிவு என்ற நிலையிலே அவன் உயர்ந்து வருகிறான். மனிதன் என்பதும் தெய்வத்தின் ஒரு கடைசி நிலைதான். ஒவ்வொரு மனிதனையும் நாம் தெய்வமாக பார்க்க தெரிந்து விட்டால் எந்த மனிதனுக்கும் நாம் துன்பம் செய்ய மாட்டோம். தெரிந்தோ தெரியாலோ அவர்கள் துன்பம் செய்தாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், மன்னித்து விடுவோம், அதை பெரிதுபடுத்த மாட்டோம், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருப்போம். அப்ப மனித சமுதாயம் ஒரு அன்பும் கருணையுமாக நிரம்பி இருக்கும். எங்குமே போட்டி பொறாமைகள் இருக்காது. இப்பொழுது தவறுகள் ஒன்றின் மீது ஒன்று கூடிக்கொண்டே போகிறது. மீண்டும் மீண்டும் தவறு செய்து சமூகத்தில் நம்ம துன்ப நிலைக்கு ஆளாய்கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் அதை பொறுத்து கொண்டால் அடுத்த நிலைக்கு அது செல்லாது. அங்கே அந்த இடத்திலே இது நின்றுவிடும். ஆகவே அது தெய்வத்தின் வெளிப்பாடுகள் தான் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம், தெய்வத்தின் வெளிப்பாடுகள் தான் பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்கள். அதன் கடைசி நிலையாக இருந்து கொண்டிருப்பதுதான் மனிதன். ஆகவே எத்தனை மனிதருக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ, எத்தனை ஜீவன்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ அது உண்மையிலேயே தெய்வத்திற்கு செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு ஜீவனுக்கோ மனிதனுக்கோ துன்பம் செய்தால் அது நாம் தெய்வத்திற்கு இழக்கக்கூடிய குற்றம், அதற்குரிய தண்டனை கிடைத்தே தீரும். அதையெல்லாம் உணர்ந்துதான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அந்த 2 ஒழுக்க பண்பாடு என்பதை வைத்திருக்கிறார்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஆம், இதுதான் உண்மையான இறை வழிபாடு. மறந்து கூட பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது.
துன்பம் கொடுத்தா யாருக்கு துன்பம் கொடுக்கிறோம்? இறைவனுக்கு துன்பம் கொடுக்கிறோம். அதற்குரிய தண்டனை நமக்கு வந்தே தீரும். அதே சமயம் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருந்து ஓடி ஓடி உதவி செய்தால் யாருக்கு உதவி செய்கிறோம்? அந்த தெய்வத்தின் பிரதிநிதிக்கு உதவி செய்கிறோம். அதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு. உண்மையான இறை வழிபாடு என்பது துன்பப்படுவோருக்கு உதவி செய்வதுதான் உண்மையான இறை வழிபாடு என்பது. இறை என்று சொன்னாலும் இறைந்து கிடக்கிறது, எல்லா இடத்திலும் விரைந்து கிடக்கிறது. அது பொருட்களாக இருக்கிறது, ஜீவன்களாக இருக்கிறது, மனிதனாக இருக்கிறது. ஆக எந்த இடத்தில் நாம் அந்த இயற்கையை மீண்டும் சரிபடுத்தினால், அந்த துன்பத்தை நீக்கினால், அது உண்மையில் அதுதான் இறை வழிபாடாக மாறும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த மனசுக்குள்ள எவ்வளவு அமைதி இருக்கும். எங்கேயாவது யார்கிட்டயா நம்ம சண்டை போடுவோமா? இப்படி சண்டை போட்டா கூட நம்ம அதை எப்படி ஒரு தாய் தனது குழந்தைகள் மீது அன்பு காட்டுகிறார்களோ அப்படி அதை மன்னித்து விட்டு நாம் சென்று கொண்டிருப்போம். ஆக பிரச்சனைகள் வராது. பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ கோவிச்சுட்டாங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட கோவிக்க ஆரம்பிக்கிறோம், சண்டை போட ஆரம்பிக்கிறோம். பெருசாகிறது பெருசாகுது 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 பெருசாகிற வாழ்க்கையே சுக்கு நூறாக்கி விடுகிறது. ஆனால் யார் என்னன்னாலும் சரி, நாம் கொஞ்சம் பொறுத்து கொண்டு சென்றால் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாம் தெய்வத்தின் வடிவங்கள் தான். வேறு வேறு நிலையில் இருக்கிறார்கள். அன்று ஏதோ அவர்களுக்கு ஏற்பட்ட மனச்சூழலை ஒரு கோபத்தில் நமக்கு சில தவறுகள் செய்து விட்டார்கள், பரவாயில்லை, மன்னித்து விடலாம். அவர்கள் தெரிந்து விடுவார்கள், நல்லவர்களாக வந்து விடுவார்கள். எல்லாவற்றையும் தெய்வமாக பார்க்கக்கூடியது, குறிப்பாக ஜீவன்களை தெய்வமாக பார்க்கக்கூடியது, மனிதனை தெய்வமாக பார்க்கக்கூடிய நிலை வந்து விட்டால் அன்பும் கருணையுமாகத்தான் இருக்கும். துன்பம் என்பது இல்லை, நமக்கும் துன்பம் இல்லை, சமுதாயத்தில் யாருக்கும் துன்பம் இல்லை என்ற நிலை வந்து விடுவோம்மா. உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. கொஞ்சம் விரிவா சொல்லி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக அருள்நிதி சிவராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்ந்த வீராத்தேர். சொல்லுங்கய்யா. மழை திறந்த வெள்ளம் போல ஒரு மணி நேரம் 20 நிமிடம் சென்னையில மழை இருக்கோ இல்லையோ, பெருமாளையோட மழை பெருசா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எத்தனை தடவை இந்த பாடத்தை கேட்டாலும் பிரபஞ்ச தோற்றம், பிரபஞ்ச தத்துவத்துக்கு பெருமாளை அடிச்சு யாருமே இல்லை. அது உயர்ந்த கருத்துக்கள், போற்றுதலுக்கும் பெருமைக்கு உடையவர் நீங்கள். உங்களை இருகரம் கூப்பி மனதார வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிறோம். எங்களது பணி மேன்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் துணை நடைபெற்றும் வாழ்க வளர்க உங்கள் அருட்கொண்டு. நீங்கள் உடல் நலம், நீளாயும், உயர்ப்பு வாழ்வாக வளர்க வாழ்த்துகிறேன். மிக்க மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நல்ல சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் பார்வதி பேசுறேங்க ஐயா. ஐயா, பதி பசு பாசம் விளக்கம் ரொம்ப அருமைங்கய்யா. அந்த சைவ சித்தாந்தம் நான் படிக்க சமயத்துல நமக்கு நிறைய பேருக்கு புரியாதுங்கய்யா. ரொம்ப அழகா அந்த பதி பசு பாசத்துக்கு நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்கய்யா. வாழ்க வளமுடன். அப்புறமா எங்க ஜவஹர் நகர் மன்றத்துல எம்ஓவி கிளாஸ் டாக்டர் சண்முக பிரியா எடுக்கிறாங்கய்யா. ரொம்ப நல்லா பண்றாங்கய்யா. அவங்க நம்ம ஆலியாலதான் PhD முடிச்சிருக்காங்க. திறமைசாலி, நல்ல அறிவாளி, பயன்படுத்திக்கங்க. அவரும் கணவரும் நல்ல மன்றத்துக்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு இருக்காங்க. வந்திருக்கிறேமா, சில முறைகள் வந்திருக்கீங்கய்யா. நீங்க உங்ககிட்ட கூட நான் பேசியிருக்கேன், எங்க மன்றத்துக்கு வந்திருக்கீங்க. அப்புறமா அவங்க எங்களுக்கு எல்லாம் கூட கிளாஸ் கொடுக்குறாங்கய்யா. எனக்கு கூட சித்தர்களை பத்தி பேசுறதுக்கு வகுப்பு எடுக்க சொன்னாங்க, நான் எடுத்தேங்கய்யா. நானும் அந்த எம்ஓபி கிளாஸ்க்கு நேரம் இருக்க சமயத்துலலாம் நான் போய் ஜாயின் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க ஐயா, ரொம்ப நல்லா பண்றாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய பண்ணிக்கலாமா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நிறைய விளக்கங்கள், நிறைய கேள்விகளுக்கும் நல்ல விளக்கமா பதிலுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே